अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிभ्यः பரம் யாக்யாந்தம் பரதாதிபிः பரிவృతం ராமம் பஜே ஷ்யாமளம் பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய பிராச்சேதசா தேசபலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். படிகொண்ட கீர்த்தி ராமாயணமென்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஷன் குணங்கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளங்கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டுகந்து என்னையும் ஆளவர்க்காக்கினரே. யாயா விருத்திர்மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவது விபோ நாம சங்கீர்த்தனந்தே. யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்திலே ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய அனுஷ்டானங்களும் பல இடையிடையே தெரிவிக்கப்படுகின்றன. முக்கியமாக பார்க்கிற பொழுது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகிற சில அபூர்வமான வார்த்தைகள், அதுக்கெல்லாம் கூட ஸ்ரீராமாயணம்தான் மூலம் என்று சொல்லும்படியான ஒரு விஷயம். கீழே நாம் ஜட்டாயுவனுடைய மோட்சத்தை பற்றி பார்த்தோம். அந்த ஜட்டாயு மகாராஜருக்கு உண்டான ஒரு பெருமை என்னவென்று சொல்லுகிறார்கள் என்னால், ராமபிரானுக்கு மங்களாசாசனம் பண்ணினவர். ஜட்டாயு என்கிறவர் ஒரு கழுகு அரசன். அவெல்லாம் கழுகு என்னால் அது ஒரு பறவை தானே. ஆனாலும் ராமபிரான் அங்கே போய் அந்த பஞ்சவட்டியிலே போய் ஆசிரமத்தை அமைத்து கொண்டு அங்கே வசிக்கிற பொழுது அவர் பக்கத்திலேயே இருந்திருக்கார். அவர் சொல்கிறார், உன்னுடைய தகப்பனாருக்கு நான் ரொம்ப நெருங்கிய நண்பன் என்று சொல்கிறார். அதனால் ராமபிரானுக்கும் தகப்பனார் ஸ்தானத்திலே என்று தான் அவரை சொல்ல வேண்டும். அவர் என்ன பண்ணினாராம், சக்கரவர்த்தி திருமணம் பார்த்தால் அவரோட கூடவே இருந்தார், சகாயம் பண்ணிட்டு இருக்கார். இளைய பெருமாளும் அகன்ற பொழுது சீதைக்கு அவர் காவலாக இருந்திருக்கார், இவர்களையும் அறியாமல். அதனால்தான் ராவணன் அபகரித்த பொழுது அவரோடு யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் ராவணன் நல்ல மந்திரபூத்தமான வாழ் வைத்து கொண்டிருந்தபடியினாலே, இவருக்கும் வயது ரொம்ப அதிகமாகிவிட்டபடியினாலே ஜட்டாயு மகாராஜரால் ரொம்ப தடுக்க முடியலை. நிறைய சண்டை போடுறார். ராவணனுக்கே உடம்பெல்லாம் கீறி ரத்தம் பெருகும்படியான காரியங்களை எல்லாம் பண்ணுறார். ஆனால் அவர் பறந்து பறந்து பண்ணுறதை பார்த்த உடனே அவருடைய ரெக்கையை வெட்டி விடுறார். அந்த ஆயுதத்தால் தான் சொன்னேனே, இந்திரன் கொடுத்த ஒரு வாள், அது சந்திரஹாசம்னு பேர். அது அந்த வாளால் இவருடைய ரெக்கையை வெட்டி விடுறான். அதனால தான் அவர் குற்றுயிரும் குறையுமாக விழுந்து விடுகிறார். ராமபிரான் தேடிக்கொண்டு வருகிற பொழுது முதல்ல இவரை சந்தேகப்படுறார். இவர் தான் ஏதோ ராட்சசன் என்று நினைக்கிறார். அப்புறம் கிட்ட வந்த பிற்பாடு தான் ஜட்டாயுன்னு தெரிந்தது. அப்போ ஜட்டாயுவை கேட்கிற பொழுது அந்த ஜட்டாயு சொன்ன வார்த்தை ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே அப்படின்னு சொல்கிற பொழுது, எந்த ஒரு பிராட்டியை மூலிகை தேடுவது போலே தேடிக்கொண்டு வருகிறாயோ, அது ஒரு உதாரணம், அவ்வளோதான். சில பேர் அந்த காட்டில் மூலிகை தேடிட்டு போகிறவா, இதில் இருக்கா அதில் இருக்கான்னு மாற்றி மாற்றி பார்த்துட்டு போவாளோ இல்லையோ, அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணினார்னா, ராமபிரானும் பிராட்டி இங்கே இருக்காளா அங்கே இருக்காளான்னு தேடிட்டு போகிறாளாம். அதனால் அவளை தேடிட்டு வரையேன்னு சொன்ன பொழுது நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த ஆயுஷ்மன்னு பேர். ஆயுஷ்மன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆயுஷ்மன்னா என்ன,
தீர்காயுஷை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அது உண்மையிலே பிராட்டி அங்கே இல்லை, அவள் தன்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள் என்று கேட்டிருந்தால் ராமபிரான் அடுத்த க்ஷணமே அவர் பிராணனையே விட்டுட்டிருப்பார். அவ்வளவு பிராட்டியின் இடத்துல பிரீத்தியை வைத்திருக்கிறார். இருந்தாலும் பிராட்டியை மீட்கிற வரைக்கும் 10 மாதம் அவர் உசுரோடு இருந்தாரே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜட்டாயு மகாராஜருடைய மங்களாசாசனம் தான் காரணம் அப்படின்னு பெரியவர்கள் ரொம்ப ரசமாக சொல்லுவார். என்ன சொன்னால் ஆயுஷ்மன்னு சொன்னபடினாலே அதனால்தான் அவருக்கு பெரிய உடையார் அப்படின்னு ஒரு பேர் வைத்தார். பெரிய உடையார்னா எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறவாளுக்கு அந்த பெரியன்ற விசேஷனம் சொல்லுவது என்கிறது சம்பிரதாயத்தில் வந்ததற்கு முதல் காரணம் இதுதான். ஆழ்வார்களிலே ஒருத்தருக்கு பெரியாழ்வார்னு பேர். அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? வயசில் பெரியவரா, உருவத்தில் பெரியவரா, இல்லை பாசுரத்தில் நிறைய பாடியிருக்கிறதுனால பெரியவரா என்று பார்த்தால் இந்த மூணுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் காலத்தாலேயும் பெரியவர் இல்லை. எல்லாரும் விட பெரியவர்னா பொய்கை ஆழ்வாரைத்தான் சொல்லணும். அவர் தான் முதலாழ்வார், அவர் தான் எல்லாரும் விட பெரியவர். அவருக்கு ஏன் பெரிய ஆழ்வார்னு பேர் என்ன சொல்கிற பொழுது உபதேசரத்னமாலையில் மணவாள மாமனிகள் அதுக்கு காரணம் சொல்கிறார். மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்களார்வத் தளவுதானன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்னு சொல்கிறார். மங்களாசாசனத்தில் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஒரு அதிகப்படியான பரிவு கொண்டார் எம்பெருமான் விஷயத்தில். அது தனியாக இப்போ நான் விவரிக்கலை, அது விவரிப்பதற்கு பெரிய விஷயம் இருக்கிறது. அது சொல்லணும்னா அதுக்கு மாத்திரம் நமக்கு தனியாக ஒரு 2 மணி காலம் வேணும், அவ்வளோ விஷயம் சொல்லி வச்சுருக்கா. மற்ற ஆழ்வார்களை காட்டில் மற்ற ஆழ்வார்களுக்கு கூட அவ்வளவு பரிவு கிடையாது. இவருக்கு இன்னும் பரிவு அதிகமாக இருந்தபடினாலே பொங்கும் பரிவாலே இவருக்கு வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெரியாழ்வார் என்னும் பெயர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறார். அந்த மங்களாசாசனம் பண்ணுறவா யாரோ அவர்களுக்கெல்லாம் பெரியன்ற ஒரு விசேஷனம் ஏற்படுகிறது, அடைமொழி. ஏன்னா எம்பெருமானை காட்டிலும் தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டென்றோ மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள். அதை முதல்ல பண்ணினவர் யாருன்னு கேட்டால் ஜட்டாயு தான். அதனால்தான் அவருக்கு ஜட்டாயுவை ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே குறிப்பிடுகிற பொழுது ஜட்டாயுன்ற சப்தத்தை உபயோகப்படுத்தவே மாட்டார். இப்போ நீர் பண்ணுறீங்கன்னா புரிய வைக்கணுமே, அதுக்காக யார் சொல்கிறோன்னு தெரியணுமோ இல்லையோ. அது என்ன பண்ண அவள் வியாக்கியானத்தை சொல்கிற பொழுது பெரிய உடையார் அப்படின்னு சொல்லுவார். இந்த உடையார் என்கிற சப்தத்திற்கு சக்கரவர்த்தின்னு அர்த்தம். உடையார்னால் தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் போனால் கூட பெரிய ராஜாக்களை எல்லாம் உடையார் உடையார்னு சொல்லி வச்சுருப்பார். சக்கரவர்த்தின்னு அர்த்தம். இவர் சக்கரவர்த்தியை காட்டிலும் வயசில் பெரியவர். யார்? இந்த ஜட்டாயு மகாராஜா. அவர் தகப்பனாரை போல இருந்து அவனுக்கு ஆயுஷ்மன்னு மங்களாசாசனம் பண்ணினாரோ இல்லையோ, அதனால் இவருக்கு பெரிய உடையார் என்று பெயர் என்று அப்படி நமக்கு காட்டியிருக்கா. அதனால் யார் பெரியாழ்வார்னு பின்னால் பேர் வந்ததுக்கே இந்த பெரிய உடையார் தான் காரணம். இவர் மங்களாசாசனம் பண்ணினபடியினாலே பெரிய உடையார் ஆனார் ஜட்டாயு மகாராஜன். அதுபோல் இவரும் மங்களாசாசனம் பண்ணினபடினாலே பெரியாழ்வார் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவெல்லாம் பெரியார் என்கிற அந்த பெரியவர் என்கிற பெயரை பெற்றதற்கு அதுக்கு ஒரு காரணம். இன்னும் ஒரு விஷயம் நான் இப்போ அதை எடுத்து சொல்லலை. யார் யாரெல்லாம் பெரியன்ற விசேஷணத்தோடு இருக்காளோ அவள் அத்தனை பேருக்கும் ராமபிரானோடு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு தனியாக ஒரு உபன்யாசம் பண்ணினேன். சேலத்தில் தலைப்பு ஒரு 4-5 உபன்யாசம் பண்ணினேன். எனக்கு தலைப்பு கேட்குற பொழுது நான் என்ன பண்ணிவிட்டேன், ஞாபகம் இல்லாத ராமபிரானும் பெரியாரும்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டேன். நிஜமாகவே சொல்கிறேன், ராமபிரானும் அது சேலத்தில் கொடுத்துட்டேன். அங்கே தான் உபன்யாசம் வச்சா. அந்த உபன்யாசத்துக்கு ஒரு 10 பேர் வெளியாள் வந்து உட்காந்துட்டா. யாரோ நித்தியம் வராதவெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தாலே ஏதோ மாதிரி இருக்குது, வெள்ளம் வந்து உட்காந்துட்டாளேன்னு. அப்புறம் தான் ஞாபகம், அடடா இன்னைக்கு கொடுத்த தலைப்பு அப்படியே. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலான்னு வந்தாளோ. நான் என்னமோ அவள் விஷயத்தை எதையோ எடுத்து சொல்லுவேன்னு நினச்சாலும் நான் ஆரம்பிச்சதெல்லாம் சொன்னேன், ஒன்றும் புரியல, ஏந்து போயிட்டா பாதிலேயே ஏந்து போயிட்டான்னு வச்சுக்கோ. ஏன்னா யார் யாரெல்லாம் பெரியாழ்வார், பெரியவாச்சான் பிள்ளை, இன்னும் யார் யார் உண்டோ, பெரிய திருமலை நம்பி, பெரிய ஜீயர், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, எல்லாருக்கும் பெரியான்ற விசேஷனம் இருக்கிறதெல்லாம் சக்கரவர்த்தி திருமகனோடு சம்பந்தமுடையவர்கள் என்றதாக அது ஒரு தனி உபன்யாசம் ஒன்று பண்ணினேன். அது பெரியார் ராமபிரானும் பெரியாருன்னு போட்டுட்டேன் தலைப்பு, பெரியவர்கள்னு போட்டுக்கலாம். அது நம்ம போட்டுட்டேன் தலைப்பு அது மாதிரி. சரி, அது இருக்கட்டும். இப்போது அப்படி மங்களாசாசனம் பண்ணினபடியினால தான் ராமபிரான் தரித்திருக்க முடிந்தது. இல்லையென்னால்
அவன் என்ன சொல்கிறான், நஜீவேயன் க்ஷணமபி வினாத்தாம் அசிதே க்ஷணாம், அந்த பிராட்டியை பிரிந்து என்னால் ஒரு க்ஷணம் கூட உசுரோடு இருக்க முடியாது என்று சொன்ன ராமபிரான் அது வெறும் வார்த்தையாகி போய் அவன் இத்தனை நாள் உயிரோடு இருந்தான். என்னால் அதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் உனக்கு காரியம் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, அதனால் அவ்வளவு சீக்கிரம் நீ பிராணனை விட்டுவிடாதே அப்படின்னு சொல்லி ராமபிரானை அவர் மங்களாசாசனம் பண்ணிட்டார். யார்? ஜட்டாயு. அந்த மகாராஜர், அவருக்கு ஜட்டாயு மகாராஜர்னு அப்படித்தான் சொல்லுவார், இல்லாட்டா பெரிய உடையார்னு சொல்லுவாங்க. பெரிய உடையாருடைய மங்களாசாசனத்தால் தான் ராமபிரானுக்கு இவ்வளவு நீண்ட ஒரு ஆயுள் ஏற்பட்டது என்று சொல்லும்படியாக அவர் அங்கிருந்து புறப்பட்ட ஜட்டாயு மகாராஜரை சம்ஸ்காரம் பண்ணிட்டு அவர் புறப்படுகிறார். போகிற வழியில் நடுவழியில் முதல்ல யார் வரான்னா மதங்காசிரமம்னு ஒரு இடம் வருது. அங்கே சபரி என்கிறவள் எதிர்படுகிறாள். அவள் ராமபிரானை ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாள். இவளும் நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான வார்த்தைக்கு காரணமாக அமைந்தாள் என்று அவளுடைய பெருமை சொல்லப்படுகிறது. சபரி என்கிறவளுக்கு அவள் அங்கே நிறைய ரிஷிகளெல்லாம் இருந்தாள். அந்த ரிஷிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் அவள் பண்ணி கொண்டிருந்தாள். அப்படி பண்ணி கொண்டிருந்த பொழுது அவள் ரிஷிகளெல்லாம் மேலுலகத்திற்கு எழுந்தருளுகிற பொழுது இவ சபரியை என்ன சொன்னாலும், இன்றைக்கு இந்த வழியாக சக்கரவர்த்தி திருமகன் வருவான், அவனையும் நீ உபச்சரித்து விட்டு அப்புறம் வான்னு சொன்னாலும். அவள் ரொம்ப வயசான மூதாட்டி அங்கே இருக்கா. அவள் ஆச்சாரியர்களுக்கு நிறைய பணிவிட பண்ணினாள்ன்றது சக்கரவர்த்தி திருமகனுக்கு ராமபிரானுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. அதுதான் ஆச்சரியம். அவளை பார்த்த உடனே சக்கரவர்த்தி திருமகன் கேட்கிறான், அம்மா நீ எல்லாம் கைங்கரியமெல்லாம் பண்ணிட்டு இருந்திய ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் நன்னா நடந்துதா விசாரிக்கிறான். கச்சித்தே நியமா பிராப்தா கச்சித்தே மனச சுகம் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாருபாஷினி. ரொம்ப அழகாக பேசுகிறவளாம், ரொம்ப நன்னா பேசுகிறவாள். அதனால் அவளுக்கு சாருபாஷினின்னு பேர் கொடுத்து. சாருபாஷினின்னா ரொம்ப நன்னா பேசக்கூடியவாளை சொல்லக்கூடிய ஒரு சொல்லது. அதில் கச்சித்தே குரு சுஸ்ரூஷா சபலா சாருபாஷினி, மிக அழகாக பேச கற்றவள், உன்னுடைய விரதமெல்லாம் நிறைவேறிற்றா என்று அவனை பார்த்து கேட்கிறான். அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, எல்லாம் நன்னா நடந்தது, மேலும் உன்னுடைய கட்டாட்சமும் எனக்கு கிடைத்து விட்டது. சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தனா பாதமூலங்கமிஷ்யாமி யானகம் பர்யசாரிஷம். உனக்காகத்தான் இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன், உன்னுடைய கட்டாட்சமும் எனக்கு கிடைத்து விட்டது. தவ சக்ஷுஷா பூதாஸ்மி, உன்னுடைய திருக்கண் நோக்கத்தாலே நான் புனிதமானவளாக ஆகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு மேலே என்ன சொல்கிறேன்னா, பாதமூலம் கமிஷ்யாமி, நான் எந்த ஆச்சாரியர்களுக்கு இந்த உலகத்தில் பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தேனோ அவளுடைய திருவடிவாரத்தை அடையப் போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் அந்த வார்த்தையை. அதுதான் நம்முடைய திருவைஷ்ணவ சம்பிரதாயம். இன்னும் அதுக்கு மேலே அவள் கொடுத்த பழங்களையெல்லாம் சாப்பிட்றான் ராமபிரான். அதுதான் என்ன சொல்கிறான், நான் எவ்வளவு உனக்காக சேர்த்து வச்சிருக்கேன். பர்மயாது விவிதம் வன்யம் சஞ்சிதம் புருஷர்ஷப தவார்த்தே புருஷவ்யாக்ர பம்பாயா ஸ்தீர சம்பவம். அந்த பம்பா நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து பழங்களை எல்லாம் பறித்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் நீ சாப்பிடணுன்றதுக்காக அப்படின்னு சொல்கிறா. அதில் என்ன விஷயம் சொல்கிறான்னா, வால்மீகி ராமாயணத்தில் கூட அவ்வளவு ஸ்பஷ்டமாக இல்லை, ஆனால் ஆச்சாரியர்கள் அதை ரொம்ப தெளிவாக காட்டுறா. என்னென்னா, அவள் கடித்து பார்த்து வைப்பலாம் பழத்தை. ராமனுடைய திருவுள்ளத்திற்கு இது ஏற்றதாக இருக்க வேண்டும், இனிமையான பழத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு அந்த மாதிரி அவள் பண்ணி வைத்தாள் என்று அவள் கடித்து பார்த்து கொடுத்த பழம் அப்படின்னு அத்தை கூட ராமபிரான் ஸ்வீகரித்தான் என்று சொன்னால் எவ்வளவு சௌலபியம் என்று நினைத்து பாருங்கள். உடனே சில பேர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கடிச்சு பார்த்த பழம்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு பழம் சாப்பிட்டு பார்த்தா அந்த மரத்தினுடைய பழங்கள் அந்த கொத்தியில் இருந்த பழங்கள்னு இப்படித்தான் சொல்லணும்னு சில பேர் அதை பற்றியெல்லாம் அதை கூட விசாரம்லாம் பண்ணுறான். ஆனால் ஆச்சாரியோட வியாக்கியானத்தில் இந்த கம்பர் அதை அப்படியே சொல்கிறார் பாருங்க. மாங்கனி தாழையின் காய் வாழையின் கனிகளோடும் ஆங்கனியாவதென்றே அருந்தி நான் விரும்பி வைத்தேன், பாங்கின் நல்ல முது செய்மின் என்றவள் பரவி நல்கும் தேங்கனி இனிதின் உண்டு திருவுள்ளம் மகிழ்ந்தான் வீரன். இது கம்பர் சொல்றார். என்ன சொல்றான், ஆங்கனியாவதே என்று அருந்தி நான் விரும்பி வைத்தேன், உனக்காக நான் சாப்பிட்டு பார்த்து வச்சிருக்கேன், இது நல்ல பழம் நீ சாப்பிடுன்னு சொல்கிறான். உடனே எம்பெருமான் அதை அங்கீகரித்தான், அப்படியே சாப்பிட்டான். அதை
ஸ்ரீவஜன பூஷணத்தில் பிடலோகாச்சாரியர் சொல்லுகிற பொழுது, அதாவது இந்த பக்தி என்கிறது தான் முக்கியமே தவிர குலத்திலே ஏற்றத்தாழ்வு என்கிறது முக்கியம் அல்ல. அது கூடாது, அதை பற்றி நினைக்கக்கூடாது. பாகவதர்களிலே இவர் உயர்ந்த குலம், இவர் தாழ்ந்த குலம் என்று நினைக்கக்கூடாது என்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட கோட்பாடு. அது எந்த விஷயத்தில்? ஏன்னால் பகவத் பக்தி என்கிற விஷயத்தில். அதுக்காக அவளுடைய ஆசிரம தர்மங்களை வர்ணாசிரம தர்மங்களை விட்டுவிடணும்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தர் இன்னொரு குலத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற காரணத்தினால அந்த குலத்தை இட்டு ஒருத்தரை தாழ்வாக நினைக்கக்கூடாது என்று அதுக்கெல்லாம் உதாரணங்கள் காட்டிக்கொண்டு வருகிற பொழுது நிறைய உதாரணம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? விதுரருக்கு திருமாளிகையில் கண்ணன் அமுது செய்தார், ஸ்ரீ சபரி கையாலே பெருமாள் அமுது செய்தார் அப்படின்னு. சபரி என்கிறவருடைய கையால் பெருமாள் என்னால் ஆறு ராமபிரான், அவர் அவர் அனுபவித்த பழங்களெல்லாம் கொடுக்க இவர் சாப்பிட்டார்னு சொல்கிறார். அந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்கிற பொழுது மணவாள மாமனிகள் இந்த அப்படியே காட்டுறார். ஸ்ரீ ரகுகுல திலகராய் ஆச்சாரிய பிரதானரான பெருமாள் சபர்யா பூஜித சம்யக்கு ராமோ தசரதாத்மஜா என்னும்படி வேடுவச்சியாய் வைத்தே குரு சுശ്രൂഷையிலே பழுத்து ஞானாதிகையாய் தன் நாவுக்கு இனிதாயிருந்த பலமூலாதிகளெல்லாம் இங்குத்தைக்கென்று சஞ்சரித்து கொண்டு வரவு பார்த்திருந்த சபரி தன் ஆதரானுகுணமாக தன் கையாலே அமுது செய்ய பண்ண அதிசண்டுட்டராய் அமுது செய்தாரென்கை. மணவாள மாமனிகள் தன் நாவுக்கு இனிதாயிருந்த பழங்களை அப்படின்னு சொல்கிறதுனால அவள் உண்டு கொடுத்த பழத்தையே பெருமாள் அமுது செய்தார் என்கிறது தான் முக்கியமான அர்த்தமாக நம்முடைய பெரியோர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றே பார்க்கிறோம். இந்த இடத்துல கூட ஒரு சின்ன விசாரம் உண்டு. என்ன விசாரம்னா, இவளை சபரின்ற சப்தத்திற்கு அவள் வேர்டு வச்சின்னு சபரஹான்ற சப்தத்திற்கு ஹண்டர்னு தான் அர்த்தம், வேடன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அவள் சபரின்னு சொன்னபடினால அந்த குலத்தை சேர்ந்தவள்னு கிடைக்கிறது. இதே குலத்தை சேர்ந்தவன் தான் குஹன். அவனை ஆத்மசமஸ்தகா என்றெல்லாம் கொண்டார். ஆனால் அவன் கொண்டு வந்த இப்போ நிறைய சாப்பிட்றதுக்காக சில வஸ்துக்களை எல்லாம் கொடுக்குற பொழுது அவர் என்ன சொல்லிட்டார்னா, நகிவர்த்தே பதிகிரகே, நான் ஒரு விரதம் வச்சுன்னுட்டேன், இந்த வனத்தில் வேறு யார் கொடுக்கறதையும் நான் சாப்பிட்றது இல்லைன்னு விரதம் வச்சுன்னுட்டேன். அதனால் நீ ஏதாவது தெனமாவு இதெல்லாம் கொண்டு வரான், இதெல்லாம் குதிரைகளுக்கு கொடுத்துடு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. குஹன் கையால் அவர் சாப்பிடலை, கொடுத்தத வேண்டாம்னே சொல்லிட்டார். ஆனால் சபரி கையாலே அவர் அமுது செய்தார்னு சொல்லியிருக்கு. அது என்ன காரணம்? குஹனும் இதே குலத்தை சேர்ந்தவன், அவன் கொடுத்த பொழுது வேண்டாம் என்று சொன்னவர். அப்போத்தான் புறப்பட்டு காட்டுக்கு வந்திருக்கார், வயர் நிறையா இருந்தது வேண்டான்னுட்டார்னு அப்படி ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, இப்போ இது இல்லையே, இத்தனை வருஷம் கழிச்சுன்னா வந்திருக்கார். இப்போ சபரி கையாலே அவர் அமுது செய்தார்னு சொல்கிற பொழுது கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு மேலே காட்டுக்கு புறப்பட்டு. நான் சொல்கிறது காட்டுக்கு புறப்பட்டு வந்த பொழுதே நடந்த நிகழ்ச்சி அது. அதற்கும் இதற்கும் என்ன காரணம் என்று கேட்டால் அதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறான்னா, இந்த சபரிக்கு குஹனுக்கு இல்லாத ஒரு பெருமை சபரிக்கு இருந்ததுன்னு சொல்கிறோம். அவளும் வேடுவச்சியாக இருக்க செய்து குஹனுக்கு இல்லாத பெருமை என்னன்னா சொல்கிறார், அவள் வேடுவச்சியாய் வைத்தே குரு சுശ്രൂഷையே பழுத்து ஞானாதிகையாய் என்று மணவாள மாமனிகள் வியாக்கியானத்தில் காட்டுறார். இந்த குரு சுശ്രൂஷை என்கிறது சபரிக்கு இருந்த ஒரு பெரிய தகுதி. ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்றது உண்டான ஒரு பெரிய தகுதி. அதை அவள் காட்டினாள். அதனால தானே அவள் என்ன சொன்னான், யானகம் பரியச்சாரிஷம், நான் அவா திருவடிக்கே போய் சேர போறேன்னு வேற சொன்னாலும் இல்லையோ, அப்படிப்பட்ட ஞானமுடையவளாக இருந்தபடினாலே அவள் கையாலே இவர் அமுது செய்தார். அதனால் நாம் கூட ஒருத்தர் இடத்துல இருந்து ஸ்வீகரிக்கணும்னா அவள் ஆறு என்னான்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அனுஷ்டானத்தை கொள்ளணும். பெருமை சாதாரணமாக என்ன இதெல்லாம் விவகாரம் போடாமனான்னு எப்படி போயிடுறதுன்னா, ராமானுஜர் அவருடைய சரித்திரம் ஒருத்தர் நடந்தது சொல்கிறத கூட பயமாக இருக்குது இந்த காலத்தில். ராமானுஜருடைய காலத்தில் அவர் என்ன திருக்கச்சி நம்பின்னு ஒருத்தர், அவர் ஆளவந்தாருடைய ரொம்ப பிரிய சிஷ்யர். ஆனால் அவர் குலம் வேற, வைசிய குலத்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப உயர்ந்த ஆச்சாரியராக இருக்கிறபடினால அவர் அமுது செய்த மிகுதியை தாம் அமுது செய்ய வேண்டும் என்று ராமானுஜர் ஆசைப்பட்டார். அதற்காக என்ன பண்ணினார் ராமானுஜர், அவர் தன்னுடைய கிரகத்துக்கு வரவழைத்தார். ஆனால் அவர் இவர் வந்த சமயத்தில் இவர் கிரகத்தில் இல்லை. இவர் ஏதோ இவரை தான் எதிர்பார்த்துட்டு அவர் போயிருந்தார். ஆனால் அவர் வேறு வழியாக வந்துட்டார். இவர் இப்படி போனார், அவர் அப்படி வந்தார். பெருமாளை பிரதட்சணமாக போனான்.
இப்போ இந்த தென்னை மரத்துருவா போனால் அவர் வடவண்டை விட்டு தருவா வந்துட்டார். சரி, அமுது செய்து விட்டு போய்விட்டார். ஆனால் அந்த காலத்து வழக்கம் என்னவோ அந்த இவள் பண்ணிட்டான். அவருடைய பத்தினி அவள் ரொம்ப ஆச்சார பிரதானி. அதனால் அவள் என்ன பண்ணிட்டான், அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டான், மீதியெல்லாம் எடுத்து போட்டுட்டான். இவர் வந்து எங்கே அதுன்னு கேட்டார். நான் எடுத்து வழக்கம் பண்ணால் எடுத்து போட்டுவிட்டேன். ஐயோ, அவருடைய பிரசாதத்தை நான் சாப்பிடணும்னு நினச்சேனே அப்படின்னா, அது எப்படி எனக்கு தெரியும், அது எப்படி அது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறார். அது வேறு வழியும் அந்த விவகாரத்தை ரொம்ப விவரிக்க வேண்டாம், தெரிந்திருக்க எல்லாருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது நடக்கலைன்றது அவருக்கே கொஞ்சம் வருத்தம் தான். அவ்வளோதான் அந்த சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வைத்து கொண்டு ஒருத்தர் என்ன கேட்டார், அப்படி திருக்கச்சி நம்பி பிரசாதத்தை உடையவர் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ, நீர் சாப்பிடுவீரா? அதாவது இன்னொரு குலத்தை சேர்ந்தவுடைய பிரசாதத்தை நீ சாப்பிடுவீரா? அப்போ நீயும் உடையவர் இல்லை, நானும் திருக்கச்சி நம்பி இல்லை, இல்லை நானும் திருக்கச்சி உடையவர் இல்லை, நீயும் உடையவர் இல்லை இல்லையா சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்தா நீ சாப்பிடுவீரான்னு கேட்டா, நீ திருக்கச்சி நம்பியாக இருந்தால் நான் உடையவராக இருந்தால் சாப்பிடலாம். திருக்கச்சி நம்பி உண்டான வைபவம் உனக்கும் இல்லை, உடையவருக்கு உண்டான வைபவம் எனக்கும் இல்லை, இதெல்லாம் என்னை எந்த கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான். அதுக்கு மேலே என்ன விவாதங்கள்லாம் கூட வளர்ந்தது. அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் உண்டா, இப்படியெல்லாம் உண்டா. அதாவது திருக்கச்சி நம்பி ஒரு வைசியருங்கிறதுக்குனாக அவர் இடத்துல சாப்பிடாருன்னு நான் சொல்கிறது. அப்போ எல்லா வைசியராஜனையும் நான் சாப்பிடணும்னு அர்த்தமா அப்படி சொல்கிறார் அவர். கேட்குறவாளுடைய அபிப்பிராயம் அது. அவர் பெரிய ஞானாதிகர், தேவப்பெருமாளுக்கு திருவாரவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அதே தேவப்பெருமாளே அவரோட வார்த்தை சொல்லிட்டு இருந்தார். அவளுக்கு அவ்வளவு பெருமை. அந்த பெருமையை இட்டு அவரை ஆளவந்தாருடைய பக்தர்னு நினைச்சாரு தவிர அவர் வைசியர்ன்றதுக்காக அவர் அப்படி பார்த்தா நானும் வைசியம் தானே, எங்கள் வீட்டில் நீர் ஏன் சாப்பிட மாட்டேன்றேன்னு ஒருத்தர் கேட்டான்னா, திருக்கச்சி நம்பி ஆக முடியுமா எல்லாரும்? இல்லை நான் தான் உடையவர் ஆக முடியுமா? அதெல்லாம் அவருக்கே நடக்கலை. நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டால் இதெல்லாம் கூட இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும். அதான் எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையும் பதிவு பண்ணுறா, எல்லாத்தையும் போட்டுடுறா, உடனே அது சண்டைக்கு வரா 4 பேர். இதெல்லாம் அது வேறு வேண்டான்னு தோன்றுது. சரி, என்ன விஷயம்? அந்த நாவுக்கு இனிதாக இந்த பழுத்த குரு சுற்றுருஷையில் பழுத்தவள் என்கிற காரணத்தினாலே சக்கரவர்த்தி திருமகன் அவளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தான்னு தெரியுது. அதனால் அவள் கொடுத்த பழத்தை அவன் விரும்பி உண்டான். ஒரு வார்த்தா மாலையில் ஒரு ரொம்ப அழகான ஐதீகம், ரொம்ப ஆச்சரியமான ஐதீகம். கூரத்தாழ்வானும் அவருடைய தேவிகளும் ஒரு நாள் எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்காள். தேவிகள்னா அவருடைய கூரத்தாழ்வானுடைய தேவிகள் மனைவிக்கு ஆண்டாள்னு பெயர். ரொம்ப ஞானமுடையவர். கூரத்தாழ்வானுக்கே ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அவளை போய் கேட்பறான், இந்த இடத்துல எப்படின்னு உனக்கு ஏதாவது தெரியுமான்னு. அந்த அளவுக்கு கூரத்தாழ்வானுடைய தேவிகள் ஆண்டாள். அவ்வளவு ஞானம் படைத்தவளவர். 2 பேரும் ஒன்றா போயிட்டு இருக்கா. போனால் ரொம்ப பசியாக இருந்தது அவருக்கு. பார்த்தா அது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய கிரகம் தென்பட்டது. ஸ்ரீ வைஷ்ணவர்னால் அங்கே இருக்கிறவர் ஸ்ரீ வைஷ்ணவர். ஆற்றுல திருமண் காப்பெல்லாம் வச்சுருந்தா பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவருடைய கிரகம் தெரிஞ்சுது. வாசலில் போனார், ஒரு திண்ணையில் உட்காண்டார். கையில் பிரசாதம் கட்டி கொண்டு வந்திருக்கா இவா. அந்த பிரசாதத்தை எடுத்து ஆழ்வான் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு முடித்த உடனே இவளை பார்த்து நீயும் சாப்பிட்றது தானே அப்படின்னு ஆண்டாளை பார்த்து சொன்னாராம். உடனே ஆண்டாள் என்ன சொன்னாலாம், அது எப்படி சுவாமி, இது யாருடைய கிரகம்னே தெரியல, இந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய கிரகம்னு தெரியறதுன்றது வாஸ்தவம் தான். ஆனால் இவர் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுற ஸ்ரீ வைஷ்ணவரான்னு தெரியாது, நான் இந்த ஆற்றுல எப்படி சாப்பிடுவேன்னு சொன்னார். இவர் ஆச்சாரியனுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணுறவராய், பஞ்சசம்ஸ்காரம் ஆனவராய், அப்படி இருக்கிற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராய் இவர் என்னை தெரிந்து கொள்ளாமல் அவர் ஆற்றுல நான் எப்படி சாப்பிட்றதுன்னு சொன்னார். உடனே இவர் என்ன சொல்லிட்டு, ஐயோ உனக்கு இருக்கிற தோன்றது எனக்கு தோணாது போயிடுத்தே, நான் இப்படி சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு இவர் சொன்னார். தேவருக்கு அப்படி இல்லை, நீர் தேஜாம் தேஜோ விசேஷன பிரத்யவாயோன வித்தியத்தே அப்படின்னு சில பேர் பெரிய மகான்களாக இருந்தால் அவளுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அவள் அப்படி சொல்கிறான். நீ ரொம்ப அவசரக்காரர்னு சொல்ல முடியுமா? உண்மை யார் சாப்பிட்டு உண்மை யார் அந்த மாதிரி பண்ண சொன்னது? அப்படி சொல்லலை. தேவரீருடைய தேஜஸ் மாதிரி அடியனுக்கு உண்டா, அதனால தேவர் பண்ணுறது தப்பு இல்லை, பட் அடியேன் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு அவள் சொன்னாலாம். உடனே கூரத்தாழ்வான், ஆண்டாள் உன்னுடைய அத்தியவசாயம் அந்த உறுதிப்பாடு எனக்கும் வரணும்னு நீ பெருமாள்கிட்ட வேண்டிக்கோன்னார் சொன்னாராம். கூரத்தாழ்வான் அப்படி சொன்னார். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆற்றுல வெறுமை உட்காந்து நாம் கொண்டு வந்த பிரசாதத்தை சாப்பிடணும்னா கூட எப்படி சாப்பிடணும்னா அந்த லட்சணங்கள் இருக்கிற இடத்துல தான் சாப்பிடணும் அந்த காலத்தில் இருக்குது. இவனோ வைக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது வேறு காலமே மாறி போயிட்டு இருக்கோம். இருந்தால் கூட என்ன அனுஷ்டானங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்றாவது நாம் தெரிந்து கொள்ளணும் இல்லையா?
அதனால குகப்பெருமாள் இடத்துல கூட அங்கீகரிக்காத விஷயத்தை இவர் சபரி கையாலே அமுது செய்தருளினார்னா அவள் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் படைத்தவள் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அவள் என்ன சொல்கிறா, கடைசியில் தான் இந்த வார்த்தையெல்லாம் பெருமாள் அமுது செய்த பிற்பாடு அவள் சொல்லக்கூடிய வார்த்தை சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன பாதமூலங்கமிஷ்யாமி யானகம் பர்யசாரிஷம். யாரிடத்தில் நான் இத்தனை நாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த ஆச்சாரியர்கள் திருவடிக்கு நான் போய் சேர்றேன்னு சொன்னாள். அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் யாராவது ஒருத்தர் காலமாகிவிட்டார் என்னால், இறந்து விட்டார் என்றால் அவரை விஷ்ணுலோகம் அடைந்தார், வைகுண்டம் அடைந்தார் அப்படின்னு எல்லாம் போடுறது கிடையாது. என்ன சொல்கிறா, ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அப்படின்னு அதுதான் சொல்லுவோம். ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்று தான் சொல்லணும். அந்த பிரயோகம் கண்டிப்பாக அப்படித்தான். இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டால் சில சமயம் ஆச்சாரியன் உச்சரோட கூட இருப்பார், இவர் பரமபதம் போயிடுவார். ஆனால் கூட ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்று தான் நாம் போகணும். அப்படித்தான் அது வழக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கம் ஏற்படுறதுக்கு இந்த சபரியினுடைய வார்த்தை தான் காரணம். அப்போ அந்த பெரிய என்கிற மங்களாசாசனத்திற்கு பெரிய என்கிற விசேஷனம் வரத்துக்கு எப்படி ஜட்டாயு மகாராஜர் காரணமோ, பாகவத சேஷத்துவத்திற்கு எப்படி சத்ருக்ன ஆழ்வானுடைய அனுஷ்டானம் காரணமோ, அது மாதிரி இங்கே ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்ற ஒரு வழக்கு ஏற்படுவதற்கு இவள்தான் காரணம் என்று அவருடைய சபரியினுடைய ஒரு பெருமை அது மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. அவள் மோட்சத்துக்கு போகிறான், அங்கேருந்து விமானம் வருகிறது, அதை இவர் அப்படியே கண்ணால் பார்த்துட்டு இருக்காராம் சக்கரவர்த்தி திருமகன். அது சொல்கிறார் வேதாந்த தேசிகன் அந்த மகாவீர வைபவத்தில் தெரிவிக்கிறார். அவந்திய மகிம முனி ஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா என்று அவள் சபரி மோக்ஷ சாட்சி பூதா. அவள் எப்படிப்பட்டவள்? அவந்திய மகிம முனிஜன பஜன சபரி. முனிஜனங்களுக்கு அவள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்த சபரி என்று அவளை சொல்லி, அதனால முஷித்த ஹிருதய கலுஷ, அதனால பாபங்களெல்லாம் தொலைய பெற்றவளாக இருந்தால் அந்த சபரி என்பவள். அவள் சபரி மோட்சத்தை அடையதை இவன் பார்த்து கொண்டிருந்தான் என்று அந்த ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை வர்ணிக்கிறார் அந்த ரகுவீர கத்தியம் என்கிற மகாவீர வைபவத்தில். சரி, சபரி மோட்சம் ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் இவர் இன்னும் போகிறார் மேலே. பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன, இருக்கட்டும். கடைசியில் இப்போ நாம் அடுத்தபடியாக ஹனுமான் அவரை சந்திக்கிற கட்டம் வந்துடும். அதாவது இவர் நேராக அந்த ரிஷியமுக பர்வதத்தண்ட போகிறார்கள். அந்த ரிஷியமுக பர்வதத்தில் தான் சுக்ரீவனும் ஹனுமானும் இன்னும் சில வானரங்களும் அங்கே இருக்கிறார்கள். இதுதான் அங்கே நடக்கிற நிகழ்ச்சி. சுக்ரீவன் அங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்கிறது பின்னால் வேற ஒரு இடத்துல தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் தெரிவி சொல்கிறேன். அந்த வாலி அவனுக்கும் மாயாவின்னு ஒருத்தனுக்கும் பெரிய யுத்தம் நடக்காது. அவன் துந்துபியினுடைய பிள்ளை. அவன் இந்த மாயாவி ஏற்கனவே துந்துபின்னு ஒருத்தனை வதம் பண்ணிவிடுறான். வாலி என்கிறவனுக்கும் துந்துபின்றவன் ஒரு பெரிய ராட்சசன், ரொம்ப பெரிய சரீரத்தை உடையவனாக இருக்கான். அவன் வாலியை வெறுமையான போருக்கு அழைக்கிறான். ரெண்டு பேருக்கு யுத்தம் நடக்கிறது. துந்துபி வாலியை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் வாலியானவன் துந்துபியை வதம் பண்ணி விட்டான். அந்த வதம் பண்ணின பிற்பாடு அந்த சரீரத்தை எட்டி உதைக்கிறான். அவனுடைய இந்த சரீரத்தை, பிராணம் போன சரீரத்தை. அப்போ அந்த சரீரத்திலேருந்து 2 இரத்த துளிகள் இந்த ரிஷியமுக பர்வதத்தில் விழுந்துருது. அங்கே ஒரு ரிஷி மத்தங்கர்னு ஞாபகம், அவர் தான் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. தபஸ் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அவருக்கு இந்த இரத்த துளி விழுந்தது அவருக்கு கொஞ்சம் தீட்டாப்பட்டது. இங்கே இந்த இரத்த துளி விழுவதற்கு யார் காரணமோ அவன் இந்த பிரதேசத்துக்கு உள்ள நுழைஞ்சா தலை சுக்குநூறாக வெடிச்சுடணும்னு ஒரு சாபம் கொடுத்துட்டார். இந்த மாதிரி அப்பப்போ யாரோ சாபம் கொடுக்குறா, அது சில பேருக்கு நல்லதாக முடியாது. அதுதான் பார்த்தோம். இப்போ வேதவத்தின்ற ஒரு சாபம் கொடுத்தான்னு சொன்னேன் இன்னைக்கு. அது ராவணன் ஒன்றும் பண்ணலை சீத்தையேன்னு சொன்னேன். அந்த மாதிரி இவர் ஒரு சாபம் கொடுத்துட்டாரு. இது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, துந்துபியினுடைய பிள்ளை மாயாவின்னு பேர். அவன் மறுபடியும் வாலியினிடத்தில் போருக்கு வருகிறான். என் தகப்பனாரை கொண்டுட்டேன், உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் என்னோட மோதிப்பார்னு சொல்கிறான். சரின்னு இவனுக்கு அவனுக்கும் பெரிய யுத்தம் நடக்காது. அப்போ யுத்தம் நடக்கிறதுனா ஒரு பெரிய குகை உள்ள போயிடுறான் 2 பேரும் யுத்தம் பண்ணுறது. இவன் சுக்ரீவன் வாலி வருவன் பார்த்துட்டு 1 வருஷம் காத்துட்டு இருக்காங்க. வேக்காங்க அது சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 1 வருஷம் காத்துட்டு இருக்கான், வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் உள்ள ஒரு பெரும் கூச்சல் கேட்கிறது. அப்புறம் வெளியில் ரத்தம் மட்டும் வருது. இதை பார்த்த உடனே சுக்ரீவன் பயந்து போயிட்டான். அந்த கூச்சலை கேட்ட பொழுதோ இவனுக்கு அந்த கூச்சல் வாலியினுடைய கூச்சல் மாதிரி இருந்தது.
வாலியத்தான் மாயாவி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு பாவம் அந்த மாயாவி வந்துட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையை வச்சு அடைச்சோம். உள்ளேருந்து மாயாவி வராத இருக்கிறதுக்கு ஒரு பாறையை வச்சுட்டு அடைச்சுட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு கிஷ்கிந்தா ராஜ்யத்துக்கு வந்துடுறான், கிஷ்கிந்துக்கு வந்துடுறான். உடனே அங்கே இருக்கிறவாளெல்லாம் என்ன பண்ணுறா, இப்போ வாலி போயிட்டான்னா அப்புறம் ராஜ்யத்தை யாராவது ஆளணுமோ இல்லையோ, அதனால நீ பட்டன் சூட்டிக்கோன்னு சொல்கிறா. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி விடுறான். சுக்ரீவன் ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கு. திடீர்னு வாலி என்ன பண்ணினான், அந்த பாறையை எட்டி உதைச்சான். அவன் வெளியில் வந்த பிற்பாடு பார்த்தா இங்கே சுக்ரீவன் ராஜாவார். இதை பார்த்த உடனே வாலிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீ எப்படி, நான் உயிரோடு இருக்கிற பொழுது நீ எப்படி பட்டன் சூட்டிக்கலாம்? உடனே அவன் சொல்கிறான், அப்பா நீ உயிரோடு இருக்கன்றதே எனக்கு தெரியாது, நான் ஒரு வருஷம் காத்துட்டு இருந்தேன். நீ அப்புறம் சத்தம் கேட்ட உடனே சரி நீ தான் மாண்டு விட்டாயோ என்று நினைத்து நான் கல்லை வைத்து அடைத்தேன். இவாளெல்லாம் என்னை நிர்பந்தம் பண்ணா, அதனால் நான் பட்டம் வாங்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் உன் திருவடிகளில் ஒப்படைச்சுடுறேன். பழையபடி நான் உனக்கு அடியவனாக இருந்து தொண்டு செய்கிறேன். நான் தெரியாத பண்ண தப்பை மன்னிச்சோடுன்னு எவ்வளவோ கேட்குறான். ஆனால் வாலிக்கு இவன் பேரில் நம்பிக்கையே வரல. நான் எப்போ சாவ, அண்ணன் எப்போ சாவான், எப்போ காலியாக காத்துட்டு இருந்தான்னு சொன்னான். அந்த மாதிரி நீ ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் நான் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பாறையை வச்சு அடித்தேன் நீ. அதனால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். இவனை எவ்வளவோ சொல்கிறான், கேட்கல. கடைசியில் இவன் ஓடுறான். இவன் ஓடின பொழுது அவனும் தெரிச்சுட்டே வரான். எங்கே போனாலும் பின்னால் இவனை நிம்மதியாக இருக்கவே விட்ட மாட்டேன்றான். அப்போ தான் இவனுக்கு நண்பனாக ஹனுமான் வந்து சேர்த்தான், வாயுபுத்திரனான நண்பன். அப்போ அவனை கேட்குறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா, எங்கே போனாலும் வாலி ஹிம்சை பண்ணுறான். அவன் ஏன்னா 4 சமுத்திரத்தில் போய் அவன் சந்தியாவந்தனம் பண்ணுறவன் வாலின்னு சொன்னான். அவனுக்கு தெரியாது எங்கே ஒழிஞ்சிக்க முடியும், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அப்போ ஹனுமான் ரொம்ப சாமர்த்தியசாலி. அதனால் அவன் சொன்னான், ஒன்றும் ஆனால் வாலிக்கு பக்கத்திலேயே போய் உட்காந்துடுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே பக்கத்தில் உட்காருது, அதான் ரிஷமுக பர்வத்தம் இருக்கு, அங்கே போனால் அவர் வந்தால் அவன் தலை வெடிச்சுடும். சாபம் கொடுத்துருக்காரோ இல்லை ரிஷி, அது உள்ளே அவன் நுழைய மாட்டான், அதனால் அங்கே போய் உட்காந்துடுவோம்னு சொல்லிட்டு அது ரொம்ப சாமர்த்தியமான யோசனை அது. அதனால் என்ன பண்ணினான்னா, இந்த சுக்ரீவனும் அவனுடைய தோழனாகிற அனுமானும் இன்னும் சில பணியாளர்களும் எல்லாருமா சேர்ந்து ரிஷமுக பர்வத்தத்தில் இருக்கான். அங்கே மட்டும் வாலி நுழையவே மாட்டான். நுழைஞ்சால் அவனுக்கு ஆபத்துன்னு அவனுக்கே தெரியும். இது நடந்த கதை. இந்த பர்வத்தத்திலேருந்து பார்க்கிற பொழுது இவா 2 பேரும் வருது தெரியுது, ராமலக்ஷ்மணர்கள் வருது தெரியுது. இதை பார்த்த உடனே இப்போ சுக்ரீவனுக்கு பயமாகி போயிடுது. என்ன பயம், அவன் வாலி தான் வர முடியாது என்கிறபடினால யாரோ 2 பேரும் நம்ம கொல்றதுக்காக அனுப்பிச்சிருக்கான். இது யாருன்னு தெரியல, போய் விசாரிக்கணும். யார் போய் விசாரிக்கிறது, அதுக்கு என்ன நான் போகிறேன் என்ன. இவர் போகிறார், ஹனுமான் போய் நேராக அப்பொழுது ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தில் போனார்னு சொல்கிறார். அவர் வானர ரூபத்தில் போகாமல் பிரம்மச்சாரி வேஷத்தில் போய், அவெல்லாம் எப்பொழுதுமே இஷ்டப்பட்ட வடிவை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் என்று தான் அவர்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. போய் பிரம்மச்சாரி விஷயத்தில் போய் அப்போ தான் சக்கரவர்த்தி முதல்ல பார்க்கிறார். பார்த்தா நல்ல வாலிபர்களாய், அவர்கள் நல்ல உருண்டு திரண்ட தோள்களை உடையவர்களாய், ராஜ லட்சணங்கள் பொருந்தியவர்களாய் இருக்கிறார்கள். கையில் பில் இருக்குது, ஆனால் அதுக்கு துளியும் பொருந்தாத ஜடாமுடி இருக்கிறது, மரவுரி இருக்கிறது. என்ன எப்படின்னு இவாளை கேட்கறது, யாருன்னு கேட்கணும். எல்லாத்தையும் அடக்கி ஒரே ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை கேட்டுட்டார். ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தன்ன விபூஷிதாக. ஆயதாக சுவருத்தாக பாகவக. ஆயத்தாகனா நன்னா நீண்டு இருக்கக்கூடிய கைகள், சுவருத்தாகனா நன்னா பருத்திருக்கக்கூடிய கைகள். இந்த ஆயத்தா நீண்டு இருக்கக்கூடிய கைகள்னா சத்திரிய லட்சணம் அது. ஆமாம், இப்போது அதே தான் சொல்லணும். கை நீளமாக இருந்தால் தான் மந்திரிகளுக்கு லட்சணம்னு சொல்லணுமா? நான் சொல்கிறது அர்த்தத்தில் போச்சு. கை ராஜாக்களுக்கு எது லட்சணம்னா யுத்தம் பண்ணுறதுக்கே கை நீளமாக இருக்கணும். ஏன்னா கத்தி சண்டை அதெல்லாம் போடுவாளோ இல்லையோ, அப்போ போட்டு சாதாரணமாகவே கை சாதாரண ராஜா சொல்கிறது சாஸ்திரத்தில் ஆஜானுபாகுன்னு ஒரு வச்சனம் சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. சொல்லிட்டு ஆஜானுபாகுன்னா ரொம்ப பருமனாக இருக்கிறவன்னு சொல்லிவிடுறது. பருமன் இல்லை, இந்த ஜானுன்னா முழங்காலுக்கு பேர். இந்த நின்று கொண்டு இருக்கிற காலத்தில் கையை தொங்க போட்டான்னா முழங்கால தொடும்படியாக இருக்கணுமா கை. அவனுக்குத்தான் ஆஜானு பாகு. ஆஜானுன்னு முழங்கால் வரை நீண்ட கைகளை உடையவனுக்குத்தான் ஆஜானு பாகுன்னு பேர். சத்திரியர்களுக்கு கை அப்படி இருக்கும். என்ன காரணம், இயற்கையாகவே அவர்களுக்கு சில இது உண்டு. அதை தவிர அவர்கள் போர் பயிற்சி பண்ணுற பொழுது வில்லு அம்பு அப்புறம் கத்தி இதையெல்லாம் உபயோகப்படுத்துறபடினாலும் இன்னும் கொஞ்சம் கை அவளுக்கு அது நீளமாயிடும். அதனால் ராஜாக்களினால் அவளுக்கு நீளமான கை அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, அந்த அப்படிப்பட்ட
கை சக்கரவர்த்தி திருமணம் பார்த்தா அவ்வளவு ராஜலட்சணங்களோடு இருக்கா. அந்த ஆயதாச்ச சுருத்தாச்ச பாகவஹா பரிகோபமாக. ஆனால் கத்திரியனாக இருந்தால் அதுக்கு வேண்டிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு இருப்பான். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்கா ஆபரணமே இல்லை இவனிடத்துல. அதனால கேட்கிறான் ஹனுமான், சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தன்ன விபூஷிதாக. எல்லா பூஷணங்களாலும் அலங்கரிக்கப்பட வேண்டிய திருத்தோள்கள் ஏன் அலங்கரிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்கிறான். இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமானா என்ன சொல்லணும்? ஒன்று, நான் முனிவன் தானே, எனக்கு ஏது ஆபரணம்னு சொல்லணும். இல்லை சத்திரியன்தான் ஆனாலும் நான் இப்படி வந்திருக்கிறதுக்கு இன்னது காரணம்னு சொல்லணும். எல்லாவற்றையும் ஒரே கேள்வியில் வைத்து அவன் ரொம்ப சாமர்த்தியமாக பேசிவிட்டான் என்று ஹனுமானுக்கு ஒரு பெருமை சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல முதல்ல ஹனுமான் அங்கத்தான் பார்க்கிறான் ராமபிரானை. வால்மீகி ராமாயணத்திலே ஹனுமானுக்கு உண்டான பெருமை ராமனுக்கு கூட கிடையாதுன்னு சொல்லுவோம். நாளைக்கு எப்படியும் சுந்தரகாண்டம் சொல்லியாகணும், தெரிவிக்கிறேன். அது பூரா ஹனுமானுக்குன்னு ஒரு காண்டம் என்ன, சுந்தரகாண்டம் பூர்த்தியாக ஹனுமானுடைய வைபவம் தான். அங்கே ராமனே கிடையாதுங்க. அப்படி ஒரு காண்டத்தை வைத்தார்கள். ராமாயணத்தில் ராமனே இல்லாத ஒரு காண்டம் உண்டுன்னா சுந்தர காண்டம் தானே, வேற எந்த காண்டத்தில் சொல்ல முடியும்? பூரா ராமனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வர நடுநடுவில் யாராவது அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் சொல்றதுக்கு வேண்டாம் அங்கே ராமன் பேர் உண்டே தவிர ராமன் என்கிற பாத்திரம் அங்கே வரத்துக்கு பிரசக்தியே கிடையாது சுந்தர காண்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அதனால்தான் அது ரொம்ப வசந்த காண்டமாக ராமன் இல்லாததுனால தான் இல்லை, அதில் இருக்கிற விஷயங்கள் நாளை தான் நாம் பார்க்கிறோம். அந்த ஹனுமான் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சில விசேஷார்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள். ரெண்டு விஷயம் முக்கியமாக தெரிவிக்கிறது. என்னன்னா, இங்கே என்ன பண்ணினான்னா, சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தன்ன விபூஷித்தாகான்னு கேட்டதற்கு, எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட வேண்டிய தோள்களை நீ ஏன் அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்று கேட்டதனால இங்கே திருவடி சக்கரவர்த்தி திருமகனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறான். பெருமாளை சேவித்தவுடனே ஒரு குறையும் வராமல் இருக்கணும் இவருக்குன்னு அவன் நினைக்கிறானா ஹனுமான் அப்படின்னு இப்படி ஒரு அர்த்தம் காட்டும். அது எப்படி அப்படின்னு கேட்டால், ஐயோ எல்லா ஆபரணங்களை இட்டு அழகை மறைக்க வேண்டி இருக்க எல்லோருடைய கண்ணைச்சலும் படியாக இப்படி திருத்தோள்களை ஆபரணங்கள் இல்லாமல் கொண்டு வந்திருக்கியே, உனக்கு யார் என்ன செய்து விடுவார்களோன்னு பயமா இருக்குன்றான் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கேன். சர்வபூஷண பூஷார்கான்றதுக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமானுடைய நமக்கெல்லாம் ஆபரணம் போட்டுண்டா அழகு, எம்பெருமானுக்கு என்னன்னா அவனுடைய அழகை மறைக்கிறதுக்கு ஆபரணம்னு சொல்லும். அதுதான் இந்த மாதிரி ஆச்சாரியாலெல்லாம் எம்பெருமானை அனுபவிக்கிற பொழுது அந்த மாதிரி அனுபவிக்கிற ஆபரணத்திற்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளுக்கு ஒரு கட்டியை சேவிப்பான். அரையர் கட்டியை சொல்கிற பொழுது ஆபரணத்துக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு அரையருடைய ஒரு அந்த கொண்டாட்டம் அமைந்திருக்கும். நிறைய இதில் கூட சொல்லுவாள். நான் கூட நினைப்பேன், பார்சாய பெருமாள் ஒன்றும் திருவாபரணமே இல்லாத இருந்தால் இருக்கிற அழகு நிறைய மாலையை சாத்தி ஆபரணத்தை சாத்தினா அந்த அழகு கிடையாது. அது வேறு மாதிரி அழகு. எல்லா திருவாபரணங்களையும் களைஞ்சிட்டு வெறும் வஸ்திரத்தோட பெருமாள் எழுதி இருந்தாருன்னா அதுவே அழகு, அது ஒரு தனி அழகு. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த அழகை என்ன பண்ணுறோன்னா ஆபரணத்தை போட்டு மறைக்கணுமா? எதுக்காக மறைக்கணும்னு கேட்டால், இவ்வளவு அழகாக இருக்கானேன்னு யாராவது கண்ணெச்சல் பட்டுவிட்டா கண் திருஷ்டி விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்றதுக்காகத்தான் ஆபரணத்தை போட்டு மறைக்கிறதுன்னு சொல்றோம். வரதராஜ பஞ்சாசத்துன்ற ஸ்தோத்திரத்தில் வேதாந்த தேசிகனே சொல்கிறார், உன்னுடைய திருமேனியில் இருக்கிற ஆபரணங்களை கழட்ட ஒரு அழகாக பிரகாசிக்கிறதுன்றார். வெறுமை எழுந்தால் அழகு அதிகம்ன்றார். அதனால் சக்கரவர்த்தி திருமான் இப்போ எழுந்தோடு இருக்கிற பொழுது வெறுமை எழுந்தோடு இருக்கிறான். அதனால் இவனுடைய அழகு அதிகமாக இருக்கிறது. இது எங்கேயா கண் திருஷ்டி பட்டுவிட போகிறதே, ஏன் இப்படியெல்லாம் நீ வர ஆபரணத்தை போட்டு மறைக்கக்கூடாதோ அப்படின்னு அவனை பார்த்து சொல்லுவதாக சொல்கிறபடினால இது திருவடியினுடைய பரிவு மங்களாசாசனம் அப்படின்னு அது ஒரு விஷயம் சொல்லணும். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னான்னா, இது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற விஷயம், ஒன்றும் புரியாது போயிடாது. இந்த சம்ஸ்கிருதம் வேறு எந்த பாஷையிலும் இல்லாமல் சம்ஸ்கிருதத்தில் மாத்திரம் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், இப்போ நம்ம ஒருமை இரு பன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒன்று இருந்தால் ஒருமை சிங்குலர். நமக்கு இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லையும் சரி ரெண்டு இருந்தால் ப்ளூரல், அவ்வளோதான். சிங்குலர் ப்ளூரல் தான் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் சிங்குலர் ப்ளூரலுக்கு நடுவில் ஒன்று உண்டு, டூயல்னு ஒன்று உண்டு. அது வேறு பாஷையில் கிடையாது. ஒருமை மட்டும் இல்லை, ஒருமை இருமை பன்மை. இருமைன்னு தனியாக ஒன்று உண்டு, தனியாக ஒரு அதுக்குன்னு தனியாக சப்தங்களே வச்சுருக்கான். இப்போ ராமஹா அப்படின்னு சொன்னால் ராமன் ஒருவன், ராமவ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ராமர்கள், ராமாகான்னு சொன்னால் பன்மை. அப்போ சம்ஸ்கிருதத்தில் பன்மைன்னாக்கா
ரெண்டுக்கு மேலே இருக்கணும். தமிழில் பன்மைனா ஒன்றுக்கு மேலே இருந்தாலே பன்மை தான் தமிழ். அது முக்கியமான விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். இங்கே இவன் என்ன சொல்கிறான், திருவடி ராமபிரானை பார்த்து உன்னுடைய தோள்கள் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிற பொழுது பன்மையில் சொல்லிட்டான். எப்படி ஆயதாக சுபுருத்தாக பாகவஹா அப்படின்னு சொன்னான். நியாயமாக இருமையில் சொல்லணுமானா எப்படி சொல்லணும், ஆயதௌச்ச சுஹுர்த்தௌச்ச பாஹூச்ச பரிகோபமௌ அப்படின்னு சொல்லணும். ஆயத்தௌ சுவருத்தௌன்னு சொல்லணும். அப்பன் ரெண்டுக்கு ரெண்டுன்னு சொல்லாமல் பன்மையில் சொன்னபடியினால அங்கே முதல்ல சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானை சேவிக்கிற பொழுதே அவனுக்கு சதுர்புஜ தரிசனம் ஏற்பட்டிருக்கணும்னு சொல்கிறோம். அது ஒரு அர்த்தம் காட்டுறேன். ஏன்னா பரமாத்மா தன்னுடைய உள்ளபடியான தன்மையை இத்தனைக்கும் ராமாவதாரத்தில் அவன் எங்கேயுமே தன்னுடைய பரத்துவத்தை வெளிப்படுத்தலை. ஆனால் அந்த உள்ளே இருக்கிற விஷயம் எப்படியோ திருவடி ஹனுமானுக்கு அவனுடைய அத்தியந்த பக்தியினாலே தெரிந்து விட்டது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை ஆச்சாரியர்கள் சில பேர் சொல்லி வச்சிருக்கான். அதுக்குள்ள இன்னும் சில பேர் அதெல்லாம் என்னதுக்கு சுவாமி 2 பேர் இருக்கா, அதனால் 4 யார் சக்கரவர்த்தி திருமானுக்கு சொன்னதான் இளைய பெருமாளுக்கும் 2 பேரையும் சேர்த்தாக்கா அப்போ 4 தோல் தானே அப்படின்னு கூட அர்த்தம் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகன் ஹனுமானுக்கு மட்டும் அப்படி சேவை சாதித்திருக்கக்கூடும். அதனால தான் ஆயதாக சுகிருத்தாகான்னு இருமையில் சொல்லாமல் பன்மையிலே சொல்லியிருக்கிறான் என்று இப்படிப்பட்ட அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். என்ன இருந்தாலும் ரொம்ப அழகாக பேசிட்டான். உடனே ராமபிரானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டு விட்டான். என்ன அழகாக பேசுகிறான் இவன், என்ன அழகாக பேசுகிறான். ஏன்னா ஹனுமானுக்கு என்ன பேருன்னா ஐந்திர வியாக்கரண பண்டிதன்னு பேர். ரொம்ப வியாக்கரணத்தில் ரொம்ப கெட்டிக்காரரான் ஹனுமான் அவ்வளவு வாசித்தவர்னு சொல்கிறான். ஐந்திர வியாக்கரண பண்டிதன்னு இந்திரன் ஒரு வியாக்கரணம் எழுதியிருக்கான் நான் சம்ஸ்கிருதத்துக்கு. அதெல்லாம் நமக்கு கிடைக்கல, நல்ல வேலை. அது இருந்தால் அத்தை வேலை வாசிக்கணுமோ, கிடைக்கல அந்த கிரந்தம் நமக்கு கிடைக்கல அந்த. ஆனால் அது சூரியன் அதில் ரொம்ப வல்லவனம். அதனால நித்தியம் போய் சூரியன்கிட்ட போய் பாடம் படித்தார். சூரியன் போயிட்டே இருக்குச்சு, இவரும் கூடவே போய் ஹனுமான் அந்த இந்திர வியாக்கரணத்தை படித்தார். அதனால ஹனுமானுக்கு ஐந்திர வியாக்கரண பண்டிதன்னு பேர். அவரை மாதிரி பேசுறதுக்கு யாருமே முடியாது, அவ்வளவு சாமர்த்தியசாலி. அதை இங்கே ராமன் கொண்டாடி சொல்லுகிறான். என்ன சொல்கிறான், நான் ருக்வேத வினீதஸ்ய நய அயஜுர்வேததாரிணா ந அசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் என்று சொல்கிறான். நான் ருக்வேத வினீதஸ்ய ந அயஜுர்வேததாரிணா ந அசாமவேத விதுஷா சக்கியம் ஏவம் பிரபாஷித்தும். இப்படி பேசுறதுக்கு எல்லா வேதங்களையும் கற்றவனால்தான் இப்படி பேச முடியும், இல்லைன்னா இந்த மாதிரி பேசவே முடியாது. யார் இப்படி பேசலாம்? இதெல்லாம் அப்படியே கம்பர் வர்ணிக்கிறார். இல்லாத உலகத்தெங்கும் இங்கிவனிசைகள் கூற கல்லாத கலையும் வேதக்கடலுமே என்னும் காட்சி. இவன் கல்லாதது எதுவுமே இல்லைன்னு தெரியறதுன்றார். சொல்லாலே தோன்றினன்றோ யார்கொல் இச்சொல்லின் செல்வன், யார்கொல் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ. இவன் யாரும் பிரம்மாவா இல்லை ருத்ரனா? ஏன்னா பிரம்மா ருத்ரன்லாம் ஞானத்தில் மிக்கவர்கள், அவர்களை மாதிரி பேசுகிறானே இந்த ஹனுமான். அதனால் இவன் விரிஞ்சனோ விடைவலானோ. ஏன் அந்த இடத்துல பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவாள் அப்படின்னா தானே இல்லைன்னு தெரியும் போது, அதனால் அவர் தன்னை பற்றி சொல்லிக்கல. இவர் சொல்கிறார் யார்கொல் இச்சொல்லின் செல்வன். அது சொல்லின் செல்வன்னா சொல்லுக்கெல்லாம் அதிபதி இவர் தான் அர்த்தம். அப்புறம் அந்த பட்டத்தை போய் எல்லாருக்கும் கொடுத்துட்றான். ஹனுமானுக்கு சொல்லின் செல்வன்னு பட்டம் கொடுத்தான் ராமபிரான். பட்டம் கொடுத்ததாக கம்பர் காட்டுறான். இப்போ இருக்கிறவாளுக்கும் அந்த பட்டத்தை கொடுத்ததா சொல்லின்னு செல்வன்னு பட்டம் கொடுக்குறான். அதுக்கு வேடிக்கையாக அர்த்தம் கூட சொல்லுவாள். நான் சொல்லலை, யாரோ ஒருத்தர் சொன்னார்னு நினைக்கிறேன், கண்ணதாசனும் யாரோ சொன்னார்னு நினைக்கிறேன். இவர் பேச ஆரம்பித்தா எல்லாரும் எழுந்து போயிடுறாலும், அதனால இவர் சொல்லின்னு ஒரு செல்வர், அதனால சொல்லின்னு செல்வர்னு இவர் சொல்ல ஆரம்பித்தாக்கா மற்றவெல்லாம் எழுந்து வெளியில் போயிடுறான். அதனால சொல்லின்னு செல்வர்னு பட்டம் கொடுத்துட்டா அவருக்கு அப்படின்னு யாரையோ கிண்டல் பண்ணியிருக்காரு, ஞாபகம் இல்லை. தாழ்படா கமலமன்ன தடங்கணான் தம்பிக்கு அம்மா கீழ்படா நின்ற நீக்கி கிடற்படாததாகி என்றும் நாள்படா மறைகளாலும் நவிபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய புறப்புறு கொண்டதென்றான். இப்படி இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது ஏற்பட்டதுன்னு சொன்னான். என்ன ஆச்சரியம், நீ யாரு என்ன? உடனே ராமபிரானை பார்த்து நீ யாருன்னு கேட்கிறான். அவருக்கு சூர்பனக்கை கேட்டபொழுதே ராமாயணம் சொன்னவர். இந்த இவ்வளவு பெரிய திருவடி கேட்டால் அவனுக்கு ராமாயணம் சொல்ல மாட்டாரா? மறுபடியும் ஒரு வாட்டி
ஆசித் தசரதோ நாமராஜான்னு ஆரம்பித்து கதை பூரா சொல்கிறாரு. முன்னெல்லாம் கதைகள் எழுதினா முன்கதை சுருக்கம்னு நடுவில் எழுதுவா. வால்மீகி ராமாயணத்தில் கூட இந்த மாதிரி முன்கதை சுருக்கம் வந்துடும். அங்கங்கே ஒவ்வொருத்தர் இடத்துலையும் ராமாயணம் ராமனே சொல்லிட்டு போகும். அப்படியெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நேராக சுக்ரீவன் அழைச்சிட்டு போகிறான். உடனே சுக்ரீவனை பார்த்த உடனே இவனுக்கும் சுக்ரீவன், ஏன்னா வழியில் கூட சுக்ரீவனோடு நீ ஸ்நேகம் பண்ணிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு கபந்தன் சொல்லியிருக்கான். ஏற்கனவே வழி சொல்லியிருக்கான். அதே மாதிரி இன்னும் 2-3 பேர் சொல்கிறான். அதனால் சுக்ரீவனோட ஸ்நேகம் பண்ணிக்கணும்னு சொல்கிறது. நேராக இவர் அவனிடத்துல போகிறார். இளைய பெருமாள் என்ன சொல்கிறார் தெரியுமோ? தன்னுடைய பிற பத்தினியை மீட்டு கொடுப்பதற்காக ராமபிரான் சுக்ரீவனை சரணமடைகிறார்னு சொல்லிட்டார். இன்னும் சுக்ரீவன் என்கிறவன் ஆறு வாலியால் அடிக்கப்பட்டு ஓடி வருவர் ஒரு துர்பலம், ஒன்றுமே இல்லாதவன். அவனை போய் ராமபிரான் சரணமடைகிறார். அதான் சொல்கிறார், சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யா சரணம் புரா குருர்மே ராகவா சோயம் சுக்ரீவம் சரணங்கதா. குருர்மே ராகவா, என்னுடைய குருவான எனக்கு ஆச்சாரியனான ராமபிரான் இருக்கிறாரு, அவருடைய தலையெழுத்து இப்போ எங்கே இருக்காருன்னு கேட்டால் சுக்ரீவம் சரணங்கதா, சுக்ரீவனை சரணமடைகிறார். இதற்கு முன்னாலே அவர் எப்படி இருந்தார்? சர்வலோகஸ்ய தர்மாத்மா சரண்யா சரணம் புரா, எல்லாருக்கும் சரண்யர். ஆனால் இப்பொழுது அவர் வேற வழி இல்லாத லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி என்று இப்படியெல்லாம் சொல்லும்படியாக ராமபிரான் சுக்ரீவனிடத்தில் போய் சரணமடைகிறார்னு சொல்கிறார். என்ன இப்படியெல்லாம் சொல்லலாமான்னு கேட்டால் இந்த சௌலபியம் அதை அதைத்தான் இதில் காட்டுகிற பொழுது மகாவீர வைபவத்தில் வேதாந்த தேசிகன் காட்டுகிற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, தரணி சுத சரணாகதி பரதந்திரீகிருத சுவாதந்திரியா, தன்னுடைய சுவாதந்திரியத்தால் தரணி சுத்தனிடத்தில் தன்னை பரதந்திரனாக ஆக்கி வைத்தான். எல்லாம் வல்லவன் தான். ஆனால் இந்த இடத்துல அவன் என்ன பண்ணுறான்னா, தானே தன்னுடைய இச்சையால் சுக்ரீவனை எஜமானனாக கொண்டு தான் அவனுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்து கொண்டு என்ன செய்தான்? அந்த அக்னி சாட்சிகமாக அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டான். உனக்கு அவன் சொல்கிறான், எனக்கும் கூட உன்னை போதான் பிரச்சனை. நீ இப்பொழுது ராஜ்யதாரங்களை எழுந்து கிடக்கிறாய், நானும் ராஜ்யதாரங்களை எழுந்து கிடக்கிறேன். 2 பேரும் ஒரே நிலையில் இருக்கா. இப்போ ராமனுக்கு ராஜ்யம் இல்லை, இப்போ சுக்ரீவனுக்கு ராஜ்யம் இல்லை. அதே போல் ராமனும் மனைவியை எழுந்து கிடக்கிறான், பிரிந்து கிடக்கிறான். இப்போ சுக்ரீவனும் என்ன ஆச்சுன்னா, அவனுடைய பாரியை ருமைன்னு பேர், அவளை வாலி அழைச்சின்னு போயிட்டான். அதனால் இப்போ நானும் என்னுடைய மனைவியை பிரிந்து கிடக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், நீ என்னுடைய ராஜ்யதாரங்களை மீட்டு கொடுத்தாயானால் நான் உனக்கு ராஜ்யதாரங்களை மீட்டு கொடுக்குறேன் என்று ஒப்பந்தம் பண்ணிக்கிறார் 2 பேரும். உடனே அக்னி சாட்சிகமாக அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல கூட எல்லாரும் ஆச்சாரியர்கள்லாம் கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான்னா, இவனை எதுக்கு சுவாமி துர்பலன், ஒன்றுத்துக்கும் கையால் ஆகாதவன், இவனிடத்துல போய் சகாயம் பண்ணிக்கணும்? பெருமாள் நேரம் வாலி என்ற போயிருந்தாருன்னா, வாலி எவ்வளவு பலசாலி தெரியும், நமக்கு ஏற்கனவே தெரியும். பார்த்துருக்கோம் இல்லையா? கார்த்தவீரியார்ஜுனனை, அதாவது கார்த்தவீரியார்ஜுனனை ஜெயித்தவன் வாலி, ராவணன். இந்த ராவணனை ஜெயித்தவன் அவனையும் ஜெயித்தவன் யாருன்னு கேட்டால் வாலி. ராவணனை கஷ்டத்தில் வச்சுன்னு வந்தான். அன்னைக்கு கதை சொன்னேனே, 4 சமுத்திரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுற பொழுது பின்பக்கமாக வந்தான் ராவணன். அவனை வாலில் சுற்றின்னு வந்து கஷ்டத்தில் வச்சுட்டு இருந்தான், பயந்து ஓடினான் ராவணன் என்று அவனுடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வாலியை சகாயம் கொண்டிருந்தாரானால் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு நிமிஷத்தில் வாலி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பானே. ஏன் வாலியை சகாயம் கொள்ளாமல் துர்பலனான சுக்ரீவனை சகாயம் கொண்டான்? என்ன அப்படி ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு சமாதானம் ரொம்ப சுலபமான சமாதானம், பெரிய கேள்வி இல்லை. அது என்ன காரணம்னு கேட்டால், வாலி என்கிறவன் அதர்மமாக காரியம் பண்ணினான். சுக்ரீவன் வந்து அவனுடைய காலில் விழுந்து கெஞ்சின பொழுதும் கூட அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை துரத்தினான் என்கிறது ஒரு தப்பு அவன் பண்ணினது. சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்தான் என்கிறது 2வது தப்பு. ஏற்கனவே இவனே சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்தவனாக இருக்கிற பொழுது என் மனைவியை அபகரித்தவனை நீ தண்டின்னு அவனிடம் போய் எப்படி கேட்கறது? ராவணனை போய் நீ பண்ண, ராவணன் இடத்துல எந்த மூஞ்சியோட வாலி போவான்? ராவணன் இடத்துல நீ மாத்திரம் பண்ணியே நான் பண்ணா என்ன தப்புன்னு கேட்டான்னா என்ன பண்ணுவான்? அதனால அது தவறு. அதனால வாலி அவன் பலசாலியாக இருந்தாலும் கூட, பலசாலின்றது விஷயம் இல்லை, தர்ம நெறிப்படி நடக்க வேண்டியது ராமபிரானுக்கு அந்த இடத்துல முக்கியமான விஷயம். அவர் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று தர்மமே வழிபடுத்தவராகினாலே அது ஒன்று. 2வது, எப்பொழுதுமே
ராமபிரானுடைய ஒரு பெரிய குணம் என்னன்னு கேட்டால் அதை குலசேகர ஆழ்வார் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்னா, இளையவர்கட்கு அருளுடையாய் ராகவனே தாலேலோன்னு அருளிச்சார். இளையவர்கட்கு அருளுடையவன் சொல்கிறார். இளையவர்களுக்குன்னா என்ன அர்த்தம்? இளைத்தவர்களுக்குன்னு அர்த்தம். எப்பொழுது துர்பலனாக இருக்கிறானோ அவனுக்கும் தான் சகாயம் பண்ணி அவனையும் நிமிர்த்தணுமே தவிர, இப்போ இந்த காலத்தில் சொல்கிறது இல்லையா, குறவா மார்க் வாங்கினவனையும் சேர்த்து அவனையும் முன்னேற்றணுமே தவிர மேலே மேலே படிக்கிறவனுக்கே நீ உபகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாள். அந்த மாதிரி ராமபிரானும் கூட எப்படி பண்ணினான்னு கேட்டால், ரொம்ப இளைத்தவனாக இருக்கிற சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனையும் நல்லவனாக ராஜ்யத்தில் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதற்காகத்தான் பண்ணினாரே தவிர வேறொன்று இல்லை என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆகையினால என்ன பண்ணினார்னா, அவர் வாலியோட சகாயம் பண்ணிக்கல, சுக்ரீவனோட தான் பண்ணிட்டார். அது நியாயமான விஷயம். சரி, அடுத்தபடி என்ன நடந்தது அப்படின்னா, வாலி இந்த மாதிரி அக்னிசாட்சியமாக பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம் சீத்தை எங்கே இருக்கான்னு தேடணும்னு சொன்னான். அப்போ அவன் சொல்கிறான், சீத்தை ஒரு பெண் பிள்ளை, இப்போ நீ சொல்கிறத பார்த்த உடனே அவள் சீத்தையாக இருக்கணும்னு எனக்கு தோன்றுறது. ஆனால் நான் இங்கே உட்காண்டிருக்கச்சு ஆகாச மார்க்கமாக ஒரு கருப்பாக ஒத்தன் ஒரு பெண் பிள்ளையை அழைச்சிட்டு போனான். ரொம்ப அற்புதமான தேஜஸோடு இருந்த ஒரு பெண் பிள்ளையை அழைச்சிட்டு போனதை நாங்கள் பார்த்தோம். அப்போ சில அவள் ஆபரணங்களெல்லாம் சிலதை மூட்டையாக கட்டி அவள் என்னிடத்துல தான் வீசினான். அது என்னிடத்துல வந்து சேர்ந்தது. அதை அப்படியே மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன், நீ வேணா அதை பிரித்து பாரு அப்படின்னு சொல்கிறான். அது சீத்தையினுடைய ஆபரணங்கள். அதை கொண்டு வந்து காமிக்கிறான். காண்பித்த உடனே அப்படியே ராமபிரானுக்கு ஒரு மாதிரி அவளுடைய ஆபரணங்களெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் சீத்தையினுடைய நினைவு வந்து துக்கம் அதிகமாக போயிடுறது. லக்ஷ்மணா, நீ பார்த்து சொல்லு, இது சீத்தையினுடைய ஆபரணம் தானா, நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அற்புதமான வார்த்தை. சீத்தையை அந்த ஆபரணத்தெல்லாம் பார்க்கிறார் லக்ஷ்மணன். பார்த்துட்டு என்ன சொல்கிறார், நாஹஞ்சானாமி கேயூரே நாஹஞ்சானாமி குண்டலே நூபுரேது அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத். என்ன வார்த்தை! கேயூரம் என்னால் தோளில் போட்டுக்கிறது, குண்டலம் என்னால் காதில் போட்டுக்கிறது. இந்த கேயூரம் சீத்தை தான் எனக்கு தெரியாது, இந்த குண்டலன்றது சீத்தை தான் எனக்கு தெரியாது. ஆனால் நூப்புரன்றது காலில் அணிகிற ஆபரணம், இது சீத்தை தான் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நித்யா அவளுடைய திருவடியில் விழுந்து வணங்குற பொழுதோ நான் இந்த ஆபரணத்தை பார்த்துருக்கேன், நிமிந்தே பார்த்ததில்லை அவளை. அந்த மாதிரி சொல்கிறான் அவன் இளைய பெருமாள். அவனை போய் சீத்தை அந்த வார்த்தையை சொல்லிட்டான். ஆனால் என்ன காரணம்னா, அப்படி சொல்லலைன்னா அவன் போக மாட்டான். அந்த ஒரு காரணம். அப்பொழுது அதுவே காரணத்தை சொல்லிவிட்டு, நாஹஞ்சானாமி கேயூரே நாஹஞ்சானாமி குண்டலே நூபுரேத்து அபிஜானாமி நித்தியம் பாதாபிவந்தனாத் என்று அந்த ஆபரணங்கள், இந்த ஆபரணங்கள் அங்கே எரிந்ததை பற்றி ரொம்ப அழகாக இப்போ எடுத்து காட்டியிருக்கா சில பேர். புறநானூரில் இருக்கான். என்ன கேட்குறான்னா, வால்மீகி ராமாயணம்லாம் என்ன வடதேசத்து காவியம், அதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி சில பேர் பேசுகிறார். கம்பர் பாடியிருக்காருன்னா, கம்பர் என்ன பிற்காலத்தில் வந்தவர் தானே, என்னதான் இருந்தாலும் கம்பர் 1000 வருஷம் தான் அப்படின்னு சொல்கிறார். சிலப்பதிகாரத்தில் ராமச்சரித்திரத்தை பற்றின மேற்கோள்கள்லாம் இருக்குது. அது நமக்கு எது பழைய நூலோ அதிலெல்லாம் ராமாயணத்தினுடைய மேற்கோள். புறநானூறுன்றது சங்ககாலத்து நூல். அது அதில் சொல்கிறார். அது பாட்டை சட்டம் ஞாபகம் வரல, ரொம்ப அழகான பாட்டு. என்ன விஷயம் சொல்கிறார் தெரியுமா, எதுக்கு எதை உதாரணமாக சொல்கிறார் அப்படின்னா, புறநானூரில் ஒரு விஷயம், ஒரு ராஜா என்ன பண்ணினான்னா, அந்த ராஜாவினுடைய பெருமையை ஒரு கவி கொண்டாடுறோம். இதான் அந்த முக்கால்வாசி ராஜாக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க அந்த புறநானூரில் இருக்கிற புலவர்கள். அது என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா நிறைய கவிகளுக்கு சம்பாவனையெல்லாம் பண்ணுறான். சம்பாவனையெல்லாம் பண்ணால் நிறைய ஆபரணங்களெல்லாம் கொடுக்குறான். இவ்வளோ மிக வறியவர்கள். இந்த ஆபரணத்தெல்லாம் என்ன பண்ணணும், எங்கே போட்டுக்கணும்னு கூட இவளுக்கு தெரியாது. அதுக்கு இத்த உதாரணமாக சொல்கிறார். அவள் சீத்தை ஆபரணத்தெல்லாம் கீழே எரிந்த பொழுது அந்த வானரங்களெல்லாம் அதை எடுத்து பார்த்துது. அந்த ஆபரணத்தை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது கையில் போடுற வளைய காதில் போட்டுட்டு பார்த்துது, காதில் போடுற குண்டலத்தை வாயில் போட்டுட்டு பார்த்துது அந்த குரங்குகளெல்லாம். ஒரு அந்த மாதிரி இந்த புலவர்கள் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு உதாரணமாக புறநானூரில் இந்த ஆகாசத்தில் செல்லுகின்ற ராவணன் அதை அழைத்து சென்ற பொழுது சீதை எறிந்த ஆபரணங்களை வானரர்கள் எப்படி எங்கு அணிவது என்று தெரியாமல் திகைத்தார்களோ, அதுபோல இந்த புலவர்களும் அரசன் கொடுத்த ஆபரணங்களை எப்படி அணிவது என்று தெரியாமல் ஆச்சரியத்திலே மகிழ்ச்சியிலே திளைத்தார்கள் என்று அப்படி ஒரு உதாரணமாக தமிழ் இலக்கியத்தில் சங்க நூலில் புறநானூரில் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு பெரியவர்கள் அப்படி எழுத்து காட்டுகிறார்கள். ஆஹா, இதெல்லாம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கடைசியில் இவனுக்கும் சுக்ரீவனை சொல்கிறான், சரி இனிமேல் வாலியை வதம் பண்ண வேண்டியது தான்றான். அவசியம் பண்ணத்தான் வேணுமா
பண்ணத்தான் வேணும். ஆனால் வாலியை வதம் பண்ணுறதுக்கு உண்டான சக்தி உனக்கு உண்டான்னு கேட்கிறான் ராமபிரானை பார்த்து. என்ன சக்தி வேணும்? இந்த துந்துபியினுடைய சரீரத்தை வாலி காலால் எட்டி உதைச்சான், அவ்வளவு தூரம் போய் விழுந்தது, ஒன்னால் முதல்ல உதைக்க முடியுமா, உதைச்சு காமி அப்படின்னு கேட்கிறான். உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இடது கால் கட்ட விரலால் அந்த துந்துபி சரீரத்தை எட்டி உதைக்கிறார்கள். இடது கால் கட்ட விரலால் துந்துபி சரீரத்தை எட்டி உதைத்தால் அது எங்கேயோ போய் விழுது, 100 யோஜனை அண்ணன் போய் விழருது. ஆனால் இதை கேட்டுட்டு சுக்ரீவன் என்ன சொல்கிறான், எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் இது ரத்தமும் சதையுமாக இருக்கிற பொழுது வாலி எட்டி உதைச்சான், இப்போ அது வெறும் எலும்பு கூடு, அதனால் இது வாலியினுடைய வலிமை உனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கல அப்படின்னு அப்படியும் சொல்கிறேன். சரி, இப்போ இன்னும் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். வாலியை வதம் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தி உண்டு நிரூபிக்கிறதுக்கு நான் இன்னும் என்ன பண்ணணும் என்று சொல்கிறான். அதற்குத்தான் என்ன பண்ணுறான்னா, இந்த மரம் இருக்கிறது, இந்த மரம் அது ஆச்சா மரம், அது அந்த மரத்தை ஒரே அம்பாலே துளைக்கக்கூடிய வலிமை பெற்றவன் வாலி. ஒன்னால் முடியுமாப்பா, வாலியினுடைய ஹிருதயம் அவ்வளவு கெட்டியானது அப்படின்னு சொல்கிறான். அங்கே 7 மரம் இருக்கிறது. உடனே ராமபிரான் என்ன பண்ணுறாருன்னா இந்த அம்பை எடுத்து எய்கிறான், 7 மரத்தையும் துளைத்து விடுகிறது. ஒரே அம்பில் ஒரு மரத்தில் புகுந்த அந்த அம்பானது 7 மரங்கள் வழியாக வந்து, இன்னும் சொல்கிற பொழுது 7 கடல் 7 மலை எல்லாவற்றையும் துளைத்து கொண்டு வந்ததுன்னே சொல்கிறாங்க. கடைசியில் எங்கள் சுவாமி கூட வேடிக்கையாக ஒரு வாட்டி கேட்பாருங்க, என்ன கடை எல்லாம் 7ன்னு எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு வந்து கொடுத்து, உங்கள் ஆத்து நம்பர் 7 இல்லை அப்படின்னு சுவாமி ஞாபகம் இருக்கு என்ன, அந்த மாதிரி நம்ம 7ன்னு இருக்கிற இடம் அவ்வளவு வலிமை அவனுக்கு இருந்தது வாலிக்கு. அதை அப்படின்னு இவன் ராமபிரான் அதை பண்ணினான். இதெல்லாம் கூட நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி காட்டுகிறார்கள் என்னால், அடியவனுக்கு தன்னிடத்திலே ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும் என்பதற்காக தன்னை அழிய மாறி இந்த காரியத்தை எல்லாம் பண்ணுறானே, இப்படி ஒரு சௌலபியம் யாருக்கு உண்டு? சக்கரவர்த்தி திருமகன் எவ்வளவு வீரன், என்ன சொல்லணும், வாலியை வதம் பண்ணணும், உனக்கு வலிமை உண்டான், எனக்கு வலிமை உண்டு, நான் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு சந்தேகமாக இருந்ததுண்ணா, அப்போ நீயே வச்சுக்கோன்னு போகணும், உனக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணுறேன், இல்லைன்னா விட்டு தொலை, உனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உனக்கு நிரூபிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி என்றைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவையா முதல்ல துந்துபி சரீரத்தை உதைக்கணும்னு சொன்னான். துந்துபி சரீரத்தை ஒன்றும் கால் கட்ட விரல அப்படி அசைச்சானா அவ்வளவு போய் விழுந்ததுன்ற, அது போறலன்னு சொன்னான். மறுபடியும் இன்னும் என்ன பண்ணணும்னு கேட்கிறானே. இதுதான் அடியவர்களுக்கு தன்னுடைய சக்தியை தானே மெய்ப்பித்து காட்டி அவர்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடியவன் என்கிறது இந்த சர்வேஸ்வரனான பகவான் ஒருத்தனிடத்துல தான் உண்டு. மற்ற தேவதைகள் எல்லாம் நம்மை பரீட்சை செய்யுமே தவிர இவன் தன்னை பரீட்சை செய்து கொள்ளுகிறான் என்று இந்த அர்த்தங்களை எடுத்து காட்டுறான். இப்போ மற்ற தேவதைகள் எல்லாம் பற்றி சொல்ற பொழுது சொல்ற, காணிலும் உருப்பலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் பரந்தரம் எடுக்கிலாத தேவர் என்று இப்படியெல்லாம் ஆழ்வார்களுடைய அருளிச்செயலிலே இருக்கிறது. நம்மத்தான் பரீட்சிக்குமே தவிர மற்ற தேவதைகள், ஆனால் அவனுக்கே நாம் பரீட்சை வைத்தாலும் அத்தையும் நிறைவேற்றி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் என்கிற அந்த சௌலபியத்தை இவன் காட்டக்கூடியவன் ஆறுன்னு கேட்டால் இந்த ராமபிரான் ஒருத்தன் தான் என்று அந்த ராமபிரானுடைய அந்த பெருமையெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கும் மேலே இன்னும் கூட அவனுக்கு பெருமைகள் நிறைய உண்டு. இவன் என்ன பண்ணுறான், சரி இப்போ சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதுன்னா நிச்சயமாக பண்ண முடியும்னுட்டு, சரி பண்ண முடியும்னு சொன்னான். அப்போ என்ன பண்ணணும், அடுத்தபடியாக அவன் வாலியோட சண்டைக்கு போகணும். சரி, வாலியோட சண்டைக்கு போன்னு சொன்னான். வாலியோட சண்டைக்கு போனால் முதல்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு சண்டை முழுக்க வெறுமை இருக்கிறவனை கலப்பி விட்டு வாலி அங்கே இருக்கான், அவனோட போய் கூக்குரல் இட்டு அவனை வர சொல்லி வந்த பிற்பாடு சண்டையில் சுக்ரீவனுக்கு நிறைய அடி விழுது. வாலியினுடைய பலத்துக்கும் சுக்ரீவன் எங்கே இருக்கான் ஒன்றுமே தெரியாது. வாலியினுடைய பலத்துக்கு சுக்ரீவன் முடியாதத்தானே இத்தனை நாள் ஓடி போனான். ஆனால் ராமபிரான் அதை பார்த்துட்டு வெறுமையே இருக்கான், ஒன்றுமே பண்ணலை, வெறுமை இருக்கான் ராமன். அப்போ இவன் கேட்குறான், என்ன கேட்குறான், நான் பாட்டுக்கு வெறுமை இருந்திருப்பேன், நீ என்ன பண்ண, என்னை யுத்தத்துக்கு போகணும்னு சொல்லி இவ்வளோ அடி வாங்கிட்டு வந்தேன், நீ என்னமோ வாலியை வதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாத விட்டுட்டியே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை பார்க்கறதுக்கு அடையாளம் பார்க்கறதுக்கு நீ அவனும் ஒரே மாதிரி இருந்திருங்களா, யார் வாலி யார் சுக்ரீவன்னே தெரியல, 2 பேரும் அண்ணன் தம்பி, யார் வாலி யார் சுக்ரீவன்னு தெரியலை எனக்கு, அதனால் நான் வாலின்னு நினச்சிட்டு உண்மையில அம்ப போட்டுட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் தயங்கினேன்னு ராமபிரான் சொன்னான். சரி, அப்போ என்ன பண்ணுறதுன்னா அங்கே இருந்த ஒரு புஷ்பத்தை எடுத்து மாலையாக கட்டி அதை இளைய பெருமாள் கிட்ட கொடுத்து, இதை வாலி கழுத்தில் நீ போடு, அதான் சுக்ரீவன் கழுத்தில் நீ போடு,
இப்போ நமக்கு அடையாளம் தெரியும், யார் வாலி யார் சுக்ரீவன்னு அடையாளம் தெரியும். அதனால இன்னும் மறுபடியும் நீ யுத்தத்துக்கு போன்னு சொல்றோம். இங்கே கூட நம்ம ஆச்சாரியர்கள் ஒரு விஷயம் சொல்கிறான். என்னன்னா, முதல்ல வாலி சுக்ரீவன் ராஜ்யத்தை இழந்திருந்தாலும் ஏற்கனவே கொஞ்சம் அரசனாக இருந்தானோ இல்லையோ, அந்த கர்வம் அவனுக்கு போகலை. அதனால என்ன பண்ணினான்னா, முதல்ல வந்த உடனே ராமனுக்கு மட்டும் ஆசனத்தை கொடுத்தானான். இளைய பெருமாளுக்கு ஆசனமே கொடுக்கலையா. அவர் நின்றுட்டே இருக்கார் பக்கத்தில், ராமனுடைய அடிவர். இங்கே ஹனுமான் நின்றுட்டு இருக்கா மாதிரி அங்கே இளைய பெருமாள் நின்றுட்டு இருந்தார். என்ன இருந்தாலும் நாங்கள் அரசர்கள் 2 பேர் உட்காந்து பேசுகிறோம், நீங்கள் நில்லுங்கோன்ற மாதிரி கொஞ்சம் இளைய பெருமாளை அவன் அவமதித்து இருந்தான். அது பெருமாளுடைய திருவுளத்தில் இருந்தது, அதுக்காகத்தான் கொஞ்சம் அடி வாங்கட்டோன்னு வச்சார் அப்படின்னு வேடிக்கையாக சில பேர் இதெல்லாம் பௌராணிக்கால் சொல்கிற கதை. இது சிவைஷ்ணவ ஆச்சாரியாருடைய கிரந்தங்களில் காணும் இந்த மாதிரியான விஷயங்கள். சில பேர் இப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் இளைய பெருமாளையே கூப்பிட்டு அவன் கழுத்தில் மாலையை போடுன்னு சொன்னான். அப்போ இளைய பெருமாளுடைய அனுகிரகம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் போய் யுத்தம் பண்ணுகிறான். அந்த யுத்தத்தில் வாலியை மறைந்து நின்று ராமபிரான் கொன்று விட்டான். இதில் ஒரு பெரிய விசாரங்கள் எல்லாம் பண்ணுவான். ஏன் மறைஞ்சு நின்று கொன்றான்? அவன் பெரிய வீரனாக இருந்தால் முன்னின்று கொலை. இன்னைக்கு கூட பட்டிமன்றம் வைக்கிறான். இந்த கேள்விகளெல்லாம் வால்மீகி ராமாயணத்திலேயே கேட்டு கடைசியில் வாலியே வந்து, அப்பா நீ சொன்னது சரிதான், நான் தப்பு என் பேரில் தான், நீ பண்ணினது சரிதான்னு அவனே ஒத்துட்டு போயிட்டான். அது கம்பரன் காட்டுறார். ஆனால் பட்டிமன்றம் வைக்கிறவா ஒத்துக்கலை. இன்னும் ராமன் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு இருக்கிறவா இன்னும் இருக்கா. என்ன காரணம்னு கேட்டால், வாலிக்கு ஒரு வரம் கொடுத்துட்டான் பிரம்மாதான் நினைக்கிறேன். என்ன வரம்னா, யார் அவருடைய எதிரில் வருகிறார்களோ அவர்களுடைய பலத்தில் பாதி வாலியின் இடத்துல போய் சேர்ந்துடும். யாராக இருந்தாலும் ஏற்கனவே வாலி பலசாலி, இன்னும் எதிராளியுடைய பலமும் பாதியாக குறைஞ்சி கொடுத்தோம்னா அப்போ என்ன ஆகும்? அவனை ஜெயிக்கவே முடியாது. அதுக்காகத்தான் அவன் அந்த மாதிரியான வரத்தை வாங்கினான். எந்த தெய்வத்தை என்ன வரம் கொடுத்திருந்தாலும் அந்த வரம் பழுதுபடாமல் அவர்களை வதம் பண்ணுவது தான் பகவானுடைய ஒரு காரியம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இரண்யகசிபு ஏதோ ஒரு வரம் காட்டான். பிரம்மாவனத்தில் போய் என்ன காட்டான்? எனக்கு மரணமே கூடாதுன்னு வரம் காட்டான். ஐயோ, அந்த வரத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டான் பிரம்மா. நல்ல வேலை அந்த வரம் வேறு இருந்ததுன்னா இன்னும் இரண்யகசிபு இருந்திருப்பான் இல்லையா? அது இரண்யகசிபு இல்லைன்னா அவன் வடிவில் நிறைய பேர் இருக்கா, அது வேறு விஷயம். என்ன எத்தனையோ பேர் இருக்கா. ஆனால் அந்த இரண்யகசிபு என்ன சொல்லிட்டான்? அப்போது என்ன வரம் கேட்டான்னு கேட்டால், எனக்கு பகலில் மரணம் கூடாது, ராத்திரி மரணம் கூடாது, வீட்டின் உள்ளே கூடாது, வீட்டினுடைய வெளியில் கூடாது, ஆயுதத்தால் கூடாது, பிரம்ம சிருஷ்டியாலே கூடாது, மனிதனாலே கூடாது, மிருகத்தாலே கூடாது, பிரம்மாவால் படைக்கப்பட்ட எந்த ஜீவராசியாலேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது என்று இத்தனை வரம் கேட்டான். ஆனால் பகவான் என்ன பண்ணினான்னா, இப்போ போய் இரண்யனை வதம் பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் இவ கொடுத்த வரம் ஒன்று கூட பழுதாகக்கூடாது. இது இவருக்கு நிர்பந்தம். ஏன் சுவாமின்னு கேட்டா, அப்புறம் அடுத்தபடி யார் அந்த தேவதையை போய் தோத்திரம் பண்ணுவா? நீ கொடுத்த வரமெல்லாம் ஒன்று வீணாக போயிடுத்துன்னா அப்புறம் யாரும் வரமாட்டா. அதனால் அந்த தேவதைகள் பகவானுக்கு பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள், நீ வதம் பண்ணணும், ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் கொடுத்த வரம் எதுவும் பழுதாகக்கூடாது, அப்படித்தான் நீ வதம் பண்ண வேணும் என்று கேட்கிறார். அதே மாதிரி அதற்காகத்தான் நரசிம்மாவதாரம் எடுத்த பொழுது தெரியும் எல்லாருக்கும் என்ன பண்ணினார்னா, பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் அந்தி பொழுதிலே கொன்றான். வீட்டினுடைய உள்ளேயும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் பாசப்படியில் அமர்ந்தான். பூமியில் கூடாது, ஆகாயத்தில் கூடாதுன்னு கேட்டால் அதனால் தன்னுடைய மடியில் வைத்து கொண்டான். பிரம்ம சிருஷ்டிக்கு உட்பட்ட எந்த ஜீவராசியாலும் கொல்லப்படக்கூடாதுன்னு சொன்னதுனால பிரம்ம சிருஷ்டிக்கு உட்படாத ஜீவராசியா தன்னை தானே சிருஷ்டிக்கணும் பகவான் நரசிம்மனா. மனிதனாலே கூடாது, மிருகத்தாலே கூடாதுன்றதுக்காக மனிதனும் மிருகமும் கலந்த விஷயமா வந்தான். ஆயுதத்தாலே கொல்லப்படக்கூடாதுன்னு சொன்னதுனால நகத்தாலேயே கொன்றான் என்று இப்படி ஒரு விஷயத்தையும் அவன் என்னென்ன காட்டானோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து பகவான் பண்ணித்தான் இந்த ஹிரண்யனை அழித்தான். அதுபோல இந்த இடத்துலையும் வாலியை நேர் நின்று யாரும் கொல்ல முடியாதுன்னு உனக்கு ஒரு வரம் இருக்கிறபடினாலே இவன் மறைந்து நின்று கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது ஒரு தேவரகசியமான விஷயம். அதை தவிர இன்னொன்று என்னன்னு கேட்டால், மிருகங்களை வதம் பண்ணுகிற பொழுதோ சத்திரியர்கள் மறைந்து நின்று கொள்வது என்கிறது தர்மம். அதை வாலி என்கிறவன் ஒரு வானரும் தானே, இவன் சத்திரியன் ராஜாவா இருக்கான். அதனால சொல்றார் அவர் என்ன சொன்னார்னா, நாட்டில் நான் தர்மத்தை நான் பாதுகாக்கிறேன், காட்டில் போய் நீ தர்மத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி பரதன் எனக்கு அனுப்பி வச்சிருக்கான். இப்போ நான் பரதனுடைய பிரதிநிதியாக தான் நான் காட்டில் வந்திருக்கேன். அதனால நான் காட்டில் அதர்மம் பண்ணுறவனை அழிக்கிற பொழுதோ நான் எப்படி அழிக்கணும்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இல்லாத மிருகங்களை மறைந்து நின்று கொள்ளுவதற்கு சத்திரியர்களுக்கு அதிகாரம் உண்டு. அந்த காரியத்தை நான் பண்ணினேன்.
அவ்வளவுதானே தவிர வேறொன்று இல்லை என்று இன்னும் பல பல விஷயங்கள் எல்லாம் சொல்றான். அதை கேட்டு வாலி கடைசியில் என்ன சொல்லிட்டான், நீ சொன்னது அத்தனையும் ஒத்துனுட்டேன், நான் தெரியாத பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது எனக்கு தெரியறது, ஆனாலும் என்னன்னா இப்படி நான் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று கடைசியில் வாலி உயிரை விடுகிறான். அப்படி உயிரை விடுகிற பொழுது கூட அவன் என்ன சொல்லி உயிரை விடுகிறான்னா, ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு உயிரை விடுகிறான். ஏன்னா அந்த பானத்தில் ராமநாமம் இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது சொல்கிறார், அவன் என்ன பண்ணினான்னா அந்த பானத்தில் ராமான்ற நாமம் இருக்கு, அதை கையில் பிடிச்சுட்டே தான் வாலி பிராணனை விடுறான்னு அந்த இடத்துல வருது. அந்த வாலிக்கும் கூட எம்பெருமான் மோட்சத்தை அளித்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல தாரை வருகிறாள். வந்து இவாளுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இந்த தாரை. அவள் என்ன சொல்றா தெரியுமோ, அவனை பார்த்து தமச பரமோதாத்தா சங்கச்சக்கர கதாதரா என்னெல்லாம் என்ன அந்த இடத்துல தோம் அப்புறமே எச்ச துராசதச்ச, அது அவள் சொன்ன வார்த்தை. தமச பரமோதாத்தா மண்டோதரி சொல்ற வார்த்தை. இவள் என்ன பண்றான்னா ராமபிரானை பார்த்து இவன் தான் மும்மைசால் பரம்பொருள் இவன் தான் என்று அறிந்து கொண்டு அவனை ஸ்தோத்திரம் பண்றான். அவனை ஸ்தோத்திரம் பண்ண அதை ரொம்ப ஆச்சரியமாக ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் இதைத்தான் அடிக்கடி எடுத்து காட்டுறான். வால்மீகி ராமாயணத்தில் ராமஸ்தோத்திரம்ன்றதெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் யாருடைய ஸ்தோத்திரம்னு கேட்டா முதல்ல சூர்பனகை தருணோ ரூபசம்பன்னவ் என்று அவளுடைய ஸ்தோத்திரம், அவள் ஒரு கணவனை இழந்தவள், அவள் சொல்ற ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இவள் சொல்ற ஸ்தோத்திரமாக ஒரு 18 ஸ்லோகம் இருக்காது, தனியாக வியாக்கியானமே பண்ணியிருக்காரு. தொம் அப்புறமேயச்ச துராசதச்சன்னு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ராமபிரானுடைய அந்த பரம்பொருள் தன்மையெல்லாம் அவள் உள்ளபடி உணர்ந்து சொல்லுகிறாள்ன்னு அது இவளுடைய தாரையினுடைய வாக்கியம். அது அவளும் கணவனை இழந்தவள். அதே போல ராவணன் மாண்ட பிற்பாடு வர மந்தோதரி அவள் ராமபிரானை ஸ்தோத்திரம் பண்ற பொழுது அவளும் சொல்ற தமசம் பரமோ தாத்தா சங்கச்சக்கர கதாதரா என்று பரமபதத்தில் இருக்கிறவனே சங்கச்சக்கரத்தை உடையவனே என்றெல்லாம் அவனை சொல்றான். இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது என்னன்னா கைம்பெண்கள் துதின்னு போட்டிருக்க. என்ன பண்ண ராமனுக்கு உண்டான பெருமை என்னன்னா இப்படி இருக்கிறவர்களெல்லாம் ராமபிரானை உள்ளபடி உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ராமபிரானுடைய பெருமை அது எப்படிப்பட்ட பெருமை என்று நாம் வாயால் வர்ணிக்கவே முடியாது. அப்படி இவன் சொல்றான். இந்த வாலியினுடைய மார்பிலை தைத்த அம்பை போய் அவன் சொல்றான், உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கும் நல்கும் தனிப்பெரும் பதத்தைத்தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மசேர் நாமன் தன்னை கண்களில் தெரிய கண்டான். வாலியை பற்றி கம்பர் சொல்ற பொழுது சொல்றார், உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாக இருக்கிறது இந்த ராமநாமம் தான் சொல்றோம். எதுக்கு சொல்றேன்னு இந்த மாதிரி இடங்கள்லாம் விஷ்ணு பரத்துவத்தை கம்பர் ரொம்ப அழகாக நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிற பொழுதும் அவரை வைஷ்ணவர்னு சொல்றதுல என்ன தப்புன்னு தான் இவ கேட்பான். இந்த கம்பர்ன்னு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி கம்பர் என்கிற சொல்லே எப்படிப்பட்டதுன்னு கேட்டான், அது நரசிம்மனுடைய திருநாமம். அது அதைத்தான் இவர் கம்பர்னு சொல்றார். இம்மையே எழுமை நோய்க்கும் எழுமை நோய்க்கும் மருந்து என்னால் எது, நம்மை 7 பிறவிகளில் நம்முடைய பிறவி நோய் அது அறுபட வேணுமென்னால் அதற்கு நாம் சொல்ல வேண்டிய நாமம் எது என்னால் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் என்று சொல்றார். ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே எது வசந்ததுன்னு கேட்கிறாளோ சொன்னதே 6, என்னால் பார்வதி கேட்கிறாளாம். சஹஸ்ரநாமத்தையும் முழுக்க சொல்ல முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னு பார்வதி வாச்சான்னு ஆரம்பிக்கிறது. கேனோபாய முதல்ல கேட்கிறா பார்வதி, கேனோபாய என்ன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் பட்டியதே பண்டிதை நித்தியம் என எந்த லகுவான எந்த உபாயத்தால 1000 நாமத்தையும் சொன்னதா ஆகும் நீர் சொல்லும் அப்படின்னு தன்னுடைய பர்த்தாவை பார்த்து பார்வதி கேட்கிறார். அந்த கேட்ட கேள்விக்கு பார்வதிக்கு என்ன சொன்னா, ஈஸ்வர உவாச்சா, அவர் என்ன சொல்றார், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஆக சகசிரநாம தத்து துல்லியம் ராமநாமம்னு சொல்றார். யார் சொன்னா, வரானனே. வரானனா அழகிய முகத்தை உடையவளே அப்படின்னு அர்த்தம். அது பார்வதியை குறித்த சொல்லது. அப்ப சொல்லச்சே என்ன சொல்லணும், ஸ்ரீராம ராம ராமேதி, ஸ்ரீராம ராம ராமான்னு சொன்னா போறோம். அதுதான் சஹஸ்ரநாமம் முழுமையும் சொன்னதற்கு அதுதான் அடையாளம். அது ஒரு அந்த ராமநாமத்தை சொன்னால் 1000 நாமத்தையும் சொன்னதாக ஆகும் என்று ருத்ரன் சொன்னதாக அங்கே வருகிறது. அது சஹஸ்ரநாமத்தில் நம்ம எல்லாரும் நிச்சயம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். பார்வதி கேட்கிறார், சந்தேகம் கேட்டவள் பார்வதி, பதில் சொன்னவர் ருத்ரன் என்று சொன்னால் அப்ப அந்த ராமநாமம் அது எப்படிப்பட்டது என்னால் அதைத்தான் சொல்றார் அவர். இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மசேர் நாமன் தன்னை
கண்களில் தெரிய கண்டான் என்று இந்த ராம பாணம் அந்த அஸ்திரத்தில் அந்த ராமநாமம் இருந்தது. அத்தை அப்படியே பார்த்தான். கடைசியில் அந்த வாலி அங்கே மாண்டு விழுந்தான் என்று பார்க்கிறோம். அவனை துதிக்கிறாள் அவள் என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அப்படி ஆன பிற்பாடு வாலி மாண்ட பிற்பாடு அதுக்கப்புறம் சில நிகழ்ச்சிகள் நடக்கிறது. என்ன ஆகுதுன்னா அந்த தாரை ஓன்னு அழறா. அதெல்லாம் சொன்னோம். தாரை அழக பொழுது மேலே என்ன ஆயிடுச்சுன்னா சுக்ரீவனுக்கு கொஞ்சம் கலக்கம் ஏற்பட்டு போகுது. அவளை பார்த்த உடனே ஐயோ பாவம் இந்த மாதிரி ஆயிட்டாளே தாரிவே என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு அவன் ரொம்ப அழறா. இப்படியாவது இவனை வதம் பண்ணி எனக்கு ராஜ்யம் தேவையான்னு இவன் அழ ஆரம்பிச்சு. யார்? சுக்ரீவன். இதுதான் நடந்தது. ஓன்னு கண்ணில் கண்ணீர் பெருக்கி அவனும் உட்காந்து அழ ஆரம்பிச்சு விட்டான். உடனே சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணினார்னா அவரும் அழ ஆரம்பிச்சு விட்டார். அங்கே நடந்தது இதெல்லாம் சொல்றார். என்னன்னா வியசனேஷு மனுஷ்யானாம் விஷம்பவதி துக்கித சஞ்சாத பாஷ்பா பரவீரஹந்தா என்ன அந்த இடத்துல சொல்றார். கண்ணில் அவனுக்கு கண்ணீர் பெருகிறது ராமபிரானுக்கு. உடனே ஹனுமான் கேட்கிறான், என்னப்பா நீ ஏன் அழறேன்னு கேட்கிறான் ராமபிரானை பார்த்து. இப்போ நீ அழறையே அதனால நானும் அழறேன் அப்படின்னு சொன்னான். நான் என்னுடைய தமையன் போயிட்டான்னு நான் அழறேன் அப்படின்னா அந்த தமையனை கொலை சொன்னதே நீ தானே. உனக்கு ஒரு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷம், உனக்கு ஒரு துக்கம்னா அது எனக்கும் துக்கம்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சொன்னா வேற என்ன பண்ணுறது, அதர்மம் பண்ணினவனே அழித்துத்தான் ஆக வேணும். இல்லை எல்லாரும் திருப்பி பகவத்கீதையை சொல்லணும் ஒரு வாட்டி இல்லையா. இவாளுக்கெல்லாம் ஆத்மா தான் அழியும், தேகம் அழியாது, தேகம்தான் அழியும், ஆத்மா அழியாது. இது கிட்டத்தட்ட ஒரு குட்டி பகவத்கீதை அந்த இடத்துலையும் சொல்லப்படுகிறதுன்னே வச்சுக்கலாம். அதனால் வாலி மாண்டாலும் கூட இவனை தேற்றுக்கிறான். வாலி கடைசியில் சுக்ரீவனை பார்த்து நான் பண்ணினது பெரிய தப்பு, உனக்கு நல்ல சகாயம் ஏற்பட்டிருக்கிறது, இவரை நன்னா உபயோகப்படுத்திக்கோ, அவனை விட்டுடாதே, ராமனை விட்டுடாதே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுத்த இந்திரன் கொடுத்த ஏதோ ஒரு காஞ்சன மாலைன்னு ஒரு உயர்ந்த மாலையம், அது ரொம்ப உயர்ந்த மாலை, இது எனக்கு கொடுத்தான் இந்திரன், அதை நான் உனக்கு கொடுக்குறேன். நான் மரணமடைந்து விட்டேனானால் இந்த மாலையினுடைய மதிப்பு போயிடும். அது பிராணம் போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துடணும் என் இடத்துலேருந்து. அதனால் நானே உனக்கு கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டு இவாளை எல்லாம் பார்த்துக்கோ, தாரையும் உன்னுடைய தாயார் போல அவளை பார்த்து கொள்ளு, அங்கதனும் உன்னுடைய பிள்ளையை போல பார்த்துக்கோ, எல்லாம் ஒப்படைச்சிட்டு போகிறான். இந்த மாதிரி அங்கதன் ரொம்ப நல்லவன், ஏதோ நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய மேலே இருக்க கோபத்தை அவன் அங்கதன் மேலே காண்பிக்காது, அவனை இளவரசனாக நீ வைத்துக்கொள் என்றெல்லாம் சொல்லி ராமபிரானையும் கூட இவர்களை நல்ல வழியிலே கொண்டு போனி அப்படின்லாம் சொல்கிறான் வாலி. கடைசியில் வாலி மரணம் அடைகிறான். அவனுக்கு பெரிய சம்ஸ்காரத்தை பண்ணுறான் ராமபிரான். போய் பல்லக்கை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பல்லக்களை அவனை வீற்றிருக்க செய்து ரொம்ப அவனுக்கு என்ன கௌரவமான சம்ஸ்காரம் என்ன பண்ணணுமோ இப்போ இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுற வழக்கம் நன்னா பதிஞ்சு போயிடுச்சு. யாருக்கு? ராமபிரானுக்கு ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணினார், விராதனுக்கு பண்ணினார், கபத்தனுக்கு பண்ணினார், எல்லாருக்கும் சம்ஸ்காரம் பண்ணிகிட்டே வரார் இவர். அதனால் இப்போ வாலிக்கும் இவரே சம்ஸ்காரத்தை கூட இருந்து நடத்தி எல்லாம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். நான் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம்னா கிஷ்கிந்தைக்கு உள்ளே நுழைய மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வனத்தை விட்டு நான் நகரத்து உள்ள நுழையிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால் நீ போய் பண்ணுன்னு இளையபெருமாளை அனுப்பிக்கிறான். உடனே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் இவர் தான், இளையபெருமாள் தான் போய் பண்ணு. பிரவிஷ்யத்து அபினிஷ்கிராந்தம் சுக்ரீவம் வானரர்ஷபம் அபியஷிஞ்சது சுகிருதா சஹசிராட்சம் இவாமராக சஹசிராட்சம் இவாம். இந்திரனுக்கு தேவர்கள் எப்படி பட்டாபிஷேகம் பண்ணுகிறார்களோ அதுபோல இந்த சுக்ரீவனுக்கு இளையபெருமாள் திருக்கையாலே பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது என்கிறது அப்படியே கம்பரன் கூட காட்டுகிறார். மறையோர் ஆசி வழங்க வானுளோர் நரைதோயின் ஆழ்மலர் தூவ நன்னெருக்கி இறையோன்தன் இளையோன் அவ்வேந்தலை துறையோர் நூல்முறை மௌலி சூட்டினான். அவனுக்கு என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியாக பண்ணி அது சொல்றார் அவர். இறையோன்தன் இளையோன் ராமபிரானுடைய தம்பியான இளையபெருமாள் அவர் என்ன பண்ணினார்? அவ்வேந்தலை துறையோர் நூல்முறை மௌலி சூட்டினான் என்று அவனுக்கு அந்த கிரீடத்தை வைத்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு? உன் காரியம் ஆயிடுத்து, அடுத்தது என் காரியம் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோன்றார். நான் அவருக்கு ராஜ்யம் தாரத்தை எழுந்து கிடக்கிறான். இருந்தாலும் என்னன்னா மழைக்காலம் வந்துடுறது. மழைக்காலம் வந்துடுத்தோன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் சரி ஒரு 4 மாதமா அது அந்த அதாவது வருஷ ருத்து சரத் ருத்துன்னு 4 மாதம் அந்த காலத்தில் அவர்கள் எந்த காரியமும் பண்ண முடியாது. அதனால் நீங்களெல்லாம் போய் நீயும் ரொம்ப நாளாக போகங்கள் இல்லாமல் எங்கேயோ தனியாக இருந்திருக்க, இப்போ போகத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு வா, எல்லாம் அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு 4 மாதம் கழித்து வா, மறுபடியும் சீதையை தேடுவதற்கு நாம் ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைத்து விடுகிறார். கிஷ்கிந்தைக்குள்ளே அனுப்பி வச்சுட்டு இவர் இன்னொரு இடத்துல போய் பர்வதம்
அந்த பர்வத்தத்தில் போய் இவர் இருந்து விடுறார். ரிஷிமுக பர்வத்தத்திலேயே வேற ஒரு இடம், மால்யவான்னு பேர் அந்த இடத்துக்கு. இவர் அங்கே தங்கி இருக்கார். அந்த இடத்துல தங்கி இருக்கார். 4 மாதம் முடிஞ்சது. முடிஞ்சா அடுத்தபடி வரணுமா இல்லையா? அவன் வரவே இல்லை. யார்? சுக்ரீவன் வரலை. ஏன்னா போகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு 4 மாதம் சொன்னாக்கா அது போனதே தெரியல. அவன் வரலை. உடனே பெருமாளுக்கு கோபம் வருது. இதுதான் ராமபிரானுக்கு இதுதான் ஒரு குறை. இன்னும் சௌஜன்யமாக இருக்கார், திடீர்னு கோபம் வந்துடுறது. என்ன பண்ணினார்? இளைய பெருமாளை அழைச்சார். அடே சுக்ரீவனுக்கு அவன் காரியம் ஆற வரைக்கும் என் காலில் விழுந்து கிடந்தான். இப்போ பாரு 4 மாதம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை அவன். போ, அவனை கொஞ்சம் மிரட்டிட்டு வான்னு சொன்னான். என்ன மிரட்டுன்னா, வாலி போன வழி இன்னும் திறந்து தான் வச்சிருக்கேன்னு சொல்லி மூடலை. வாலி போன வழி இன்னும் திறந்து இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா, போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் சுக்ரீவன் சாதாரணமாகவே இளைய பெருமாள் ஆதிசேஷாவதாரம் இன்னும் கோபத்தை அதிகம். நேராக அவர் போய் நின்ன உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்லாருக்கும் பயப்படுறான். ஏன்னா தவறு இவர்கள் பேரில், வராதது இவர்களுடைய தவறு. இப்போ என்ன பண்ணுகிறோம் இளைய பெருமாள் என்று எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிற பொழுதோ அனுமான் நல்ல யோசனை சொன்னான். நீங்கள் யாரும் போகாதீங்க, தாரையை அனுப்பிங்க முன்னாலே சொன்னான். ஏன்னா பெண்களை பார்த்தாலும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் இளைய பெருமாள். அவர் நேர் முகத்தை பார்த்தே வார்த்தை சொல்ல மாட்டார். உடனே என்ன சொன்னார்? அதான் சொல்கிறார், இளைய பெருமாளுடைய கோபாக்கினியை அழைப்பதற்கு தாரையை அனுப்பினான்னு சொல்கிறார். தாரைன்னா ஜலத்தை போட்டால் கோபம் குழஞ்சி போடுமோ இல்லையோ, அவள் தாரை வராள். அவள் ரொம்ப நன்னா பேச கத்தவளவள். அவள் என்ன சொல்கிறான்னா, கிங்கோபமூலம் மனுஜேந்திர புத்திரப்பா, உன்னுடைய கோபத்துக்கு என்ன காரணம்? நாங்கள் போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதை நீ தானே பண்ண சொன்னேன்னு சொல். நான் ஒன்றும் இல்லாத பண்ணலையே, என்னை போகத்தை அனுபவின்னு சொல்லி அனுப்பி வைத்ததே நீ தானே. அதனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வானரர்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அவனும் நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன், இனிமேல் என்ன பண்ணுறியோ பண்ணணும். உடனே அலறி அடிச்சுட்டு ஓடி வந்துட்டான். சுக்ரீவன் வந்தான். வந்த பிற்பாடு சுக்ரீவன் என்ன பண்ணினான்னா, சரி இனிமேல் தேடுறதுக்கு ஆளையெல்லாம் அனுப்பிப்போன்னு சொல்லிட்டு எல்லா திசைகளிலும் ஆள்களை அனுப்பிக்கிறான் என்று மேலே அது செல்லுகிறது. இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி பெருமாள் புறப்பாடு ஏழணும். அதனால் நம்ம இதோட உபன்யாசத்தை நிறுத்துவோம். சுக்ரீவ பட்டாபிஷேகம் என்கிறது வரைக்கும்தான் இன்றைக்கி நம்முடைய இதுக்கு. நாளைக்கு அங்குலிய பிரதானம் சொல்லணும். அது எல்லாரும் இருக்கிற பொழுது ஹனுமானிடத்தில் ஏன் கொடுத்தான், இன்னும் அதில் சில கேள்விகளெல்லாம் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகளெல்லாம் ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக காட்டியிருக்கிறார்கள். அந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு தெரிவிக்கும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலாநகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பவ்யரூபாய மங்களம் பித்ருபக்தாய சதம் பிராதிருபிஸ் சக சீதையா நந்திதா அகிலலோகாய ராமபத்ராய மங்களம் தியக்த சாகேதவாசாய சித்திரகூட்ட விஹாரிணி சேவ்யாய சதாப்திய தீரோதாத்தாய மங்களம் சௌமித்ருநாத் ஜானக்யா சாபபாணாசிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்தியா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்ய வாசாய கண்டிதா அமரசத்ரவே கிருதராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதனம் சபரீதத்த பலமூலாபிலாஷினே சௌலபிய பரிபூர்ணாய சத்தோத்ருக்தாய மங்களம் ஹனுமத்சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே பாலி பிரமுதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதோல்லங்கித சிந்தவே ஜிதராட்சசராஜாய ரணதீராய மங்களம் விபீஷண கிருதே பிரீத்யா லங்காபீஷ்டப்பிரதாயினே சர்வலோகசரண்யாய ஸ்ரீராகவாய மங்களம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் பிரம்மாதிதேவசேவ்யாய பிரம்மண்யாய மகாத்மனே ஜானகி பிராணநாதாய ரகுநாதாய மங்களம் ஸ்ரீமதே சௌமிஜாமாதிருமுனே கிருபயா அஸ்மானுபேயுஷே மகதே மம நாதாய ரகுநாதாய மங்களம் மங்களாசாசனபரேர்முதாச்சாரிய புரோகமைஹி சர்வைச்ச பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் ரம்யஜாமாதிருமுனினா மங்களாசாசனம் கிருதம் திரைலோக்கியாதிபதிஹி ஸ்ரீமான் கரோத்து மங்களம் சதா பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணுசித்தார்ய மனோநந்தனகேதவே நந்தனந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாதிருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர்நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர்நித்யமங்கலம்.